discuss about resource development for development. Raising resource for any development of village, state or country. The resource allocation is taking main part to develop. Here we are assembled to speak or discuss about the resource allocation or resource improvement for development. Here we are assembled for that purpose. Our resource person may discuss about us. Now I welcome our President Mr. L.S. Balakrishnan, Secretary Valandu Pandian, and about Treasurer, seminar, any conference, he is with us. I welcome you, sir. Then our Principal, Dr. O. Ravi, sir. He is arranging many this type of seminars and symposiums like that. Today, this is almost Adutta Michael. He is bringing our professor. He is very multiple personality man, Mr. Palani Durai. I have a sweet memory about him with us. Ida konjam express pannalam Tamil le sollalam paakren. In the year 1999-2000 அந்த வருஷம் வந்து சாரோடைய கைட்லைன்ஸ்ல ஒரு ரெஃபர்சர் கோர்ஸ் வந்துட்டு எங்க அட்டெண்ட் பண்ணோம்னா காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி அட்டெண்ட் பண்ணோம். அதில் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு நாள் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எல்லாரையும் சிறுமலை கூட்டிகிட்டு போகிறது. அங்கேருந்து சிறுமலை கூட்டிகிட்டு போனாங்க. They had to arrange 2 vehicles. அப்புறம் நான் ஒரு 4 பேர் கொஞ்சம் மெதுவாக கிளம்புறாளுங்க. அதில் ஒருத்தர் நம்ம எஸ்என் காலேஜ் பிசிக்கல் டைரக்டர் குமார், ரெண்டாவது மதுரை காலேஜில் இருக்கிற சதாசிவம், இன்னொருத்தர் கோயம்புத்தூர் அவினாசி யூனிவர்சிட்டியோட பிஆர்ஓ. அதனால கொஞ்சம் மொத்தமாக அப்படியே இருப்போம். கொஞ்சம் ஸ்லோவாகிட்டோம். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் கிளம்பிடுச்சு, ஜென்ட்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. செகண்ட் வெஹிக்கிள் லேடிஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. நாங்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தோம். சரி நீங்கள் இதில் ஏறிங்க சார்னு சொல்லிட்டாங்க. ஏறிட்டோம். வண்டி போயிடுச்சு. ஒரு 70% ஹில்ஸில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா திடீர்னு அந்த ரேடியேட்டர் இல்லையா ஸ்பாயில் ஆகி அப்படியே மூடி ஓப்பன் ஆகி தண்ணி சுடு தண்ணி எல்லாம் உள்ளே வந்துச்சு எங்கள் ரூமுக்குள்ளே, வேனுக்குள்ள. டிரைவருக்கு இந்த 2 கையுமே அப்படியே பொத்து அப்பவே நீக்கிடுச்சு. லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தவர் குமார், எஸ்என் காலேஜ் பிசிக்கல் டைரக்டர், அவருக்கு இந்த கால் எல்லாம் நீங்கிடுச்சு. நடு ரோட்டில் இருக்கோம். இந்த இயர் 2000. இப்போ இருக்கிற செல்ஃபோன் கிடையாது, நியர்பையாக அந்த ஃப்ரீக்வன்சியும் இருக்காது. இந்த சிறுமலைக்கு ஃப்ரீக்வன்சி இல்லை. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்க்குறோம். டிரைவர் வழியால் துடிக்கிறார். அப்புறம் நானும் சதாவும் பேசணும். சதா வண்டி எடுத்து வரமாட்டே எடுத்துகிட்டு போயிடுவோமா அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 100 மீட்டர்ஸ் போயிட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே இது எங்கே மட்டும் போதும் அப்படின்னு பயந்துட்டு, ஏன்னா ப்ரொஃபஸர் வண்டி ஓட்டுவாங்க யாரும் பார்ப்பாங்க. அப்புறம் வண்டி எடுத்து அந்த நேர ரோட்டில் மெதுவாக 4 தடவை பண்ணவும் நாட்டி திருப்புறதை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி அப்போ நாங்களே ஏறிக்கிறோம். முன்னால் நாங்கள் வரவே இல்லை, எப்போ பஸ் வருதோ போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் கூட ஏறி வந்தாங்க. அந்த வயலில் அந்த டிரைவருக்கு திண்டுக்கல்ல ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அப்புறம் யூனிவர்சிட்டி சேர்ந்தோம். With that sweet memories, I welcome you, sir. And then finally, I welcome all the gatherings. Thank you, Ananda. Thank you, sir, for your warm welcome. A pessimist complains about the wind, an optimist tries to change it, and a leader adjusts the sails. The sails for this particular notion were adjusted by a person who gave us the belief to bring together this event. He is none other than our beloved principal, Dr. O. Ravi, sir. May I request the pleasure of requesting our respected principal, sir, to deliver the presidential address. Good morning to everyone. Today is a seminar for our college teachers. The topic is Rising Resources for Development. Development is very common word
To develop our house, we need to develop our college, we need resources. But here, as far as our college is concerned, we have no financial resources to run a college, to create infrastructures at the level of the expectation of students and public. We need financial assistance. Where we get financial assistance? That is a big question. We cannot mobilize financial surroundings because everybody is financially weak. So we expect help from governments. One is state government, another one is central government. But we must know in what way we can approach the governments to get financial assistance. We have no idea. We have no idea. That's why I invited the resource person to deliver a talk on this subject. Very first, I have no idea about him, but after I have chosen him to this seminar, everybody from our area contacted me and appreciated me because he is a right choice. But one teacher from political science department, Dr. S. Sadish, came forward. He suggested his name. After that, I contacted Professor G. Palanikorai. He was professor of political science department at Gandhigram Rural Institute. After his retirement, now he is serving to many organizations. Simply I can say, he is the most wanted personality for our governments. Because recently he has taken a survey with the support of government. And he is a member in many government bodies. As far as India is concerned, the central government is giving importance to rural areas. To promote rural people, they are introducing various welfare schemes for rural people. But the problem is on implementation. Again and again, the government wants to find out new schemes. So our resource person is a person who is wanted by the government to create various innovative schemes for the welfare of our rural people. He has many ideas about rural development, about funding agencies, about government schemes to get financial assistance. With that objective, I have invited him to our college today. His presence will grace our college. Definitely, under his guidelines, we are going to get financial assistance from various funding agencies or governments for our college development. That is my intention. So I personally thank you, Professor, for your visit to our college. On behalf of our management, on behalf of students, I welcome you. Thank you. Opportunity to introduce the chief guest to you. Our resource person served more than 30 years of teaching, research and outreach activities and introduced MA Development Administration and MA Governance and Development in Gandhigram Rural Institute, where he served as a professor and head of the department and in charge vice chancellor. Apart from this, a visiting professor in Cologne University, Germany. He visited Canada, USA, Malaysia, Sri Lanka, Senegal and Singapore for academic assignments. He has prepared 42 research projects for
government and other national and international agencies and trained 8,000 elected representatives of village panchayat, including 5,000 women panchayat president and Dalits, with innovative training model for their capacity building. Our resource person associated with Central and State Planning Commissions for Rural Development and Panchayat Raj Research Report Preparation. Moreover, rupees 5.47 crores of rupees and funds operated by our guest. He has contributed 73 books, 136 research articles in referred journals, and 400 articles in Tamil and English newspaper and magazines. His last writing is a paradigm shift published on 21st October 2021. Our guest also served as a professor in Rajiv Gandhi Chair for Panchayat Raj Studies in Gandhigram Rural Institute. Our resource person received notable awards including Ram Reddy Award, V.R. Krishna Iyer Award for the outstanding activities. I feel we are blessed to have an eminent scholar and academician and a great teacher in our college today. Thank you. Let us make this opportunity to honor our chief guest. May I now request Dr. R. Punuram, Legal Cell Coordinator, to honor our chief guest with song. Only great if they are determined to do so. We are happy to have with us Dr. G. Palanithurai, the guest of honor. May I kindly request our honorable speaker, Dr. G. Palanithurai, on the stage to address the gathering. Most dynamic principal of this college, Dr. Ravi, representative from the management, colleagues, Satish and other friends. Let me at the outset compliment and congratulate the principal and his team for having taken earnest effort to build our capacity to serve better our student community and the larger communities. I am delighted to be here for a simple reason. Serving in IIT is not a service, because all students are groomed students. If you look at the socio-economic background of the students, they are from the elites, not from the rustic folk. But serving in Musalampatti College is real service. I value it. I value it. Because you are serving the rural students. They are from the rustic families. If you are in a position to contribute something for their betterment, for their livelihood, for their enhancement, I mean, that is a real service. So from that perspective, coming to this college is always a homecoming to me. Previous came, I delivered a lecture in a different hall with the students. While visiting this hall, I found that you have done a good job, because an ambience creation is more important for a learning. That you have achieved, and I have to congratulate the management as well as the principal, because leadership matters much. I mean, whether it is a department or a principal or a vice chancellor or a political party, leadership plays a crucial role in transformation. I look at the whole development in this college is more vital for a transformative process of the communities around this college, and you are doing a real service. I compliment and congratulate you all. Coming to the title, before coming to the title, because normally we associate development with material advancement. I mean, principal also, informed that we need more resource. Yes, we need more resource, but do we have resourcefulness to attract resource?
if you are a resourceful person, you can attract resource. So from that perspective, if you look at, so we have to build our capacity to attract resource. I mean, when I started my activity, research activity in Gandhigram at one point of time, because some of them know very well about my activities in Gandhigram. When I approached my Vice Chancellor, sir, I want to do some work in the villages. Can you provide any financial support? Yes, I will provide financial support. You send a letter. I sent a letter, asking for resource to create awareness among the people about the new Panchayat Raj system in the year 1993. He has sanctioned 200 rupees. Could you imagine? So he said, this is the amount I have in your department, so I have sanctioned 200 rupees I have started. When I retired in the year 2018, in my account, in the project, I left near about 34 lakhs of rupees in the current account in my project. I handed over to my successor, Dr. Akupati. And I operated projects worth about, nearly 5.5 crores. Not because somebody has given money. I made myself worthy of receiving money. That is more important. Never Mahatma Gandhi demanded money from World Bank or elsewhere while starting his activity to liberate India. He started, money came later. So what is more important is you need to have a program. I organize course. UNDP has given money. Governance and development, actually, we teach political science subjects. While looking at the options and opportunities for the students in many of the websites of bilateral and multilateral agencies, they are actually asking for people, those who have got grip on the knowledge on governance. But in political science, what we teach is not governance. And apart from this, governance has got a new meaning. There is a difference. Government and governance. Previously, what is being done by government is governance. But now it is not. So from that perspective, they want, individuals, candidates, those who have got exposure on the new dimensions and the new developments that take place in the world. So governance. So I introduce a course. But I substantially borrowed, material from UNDP. So they found out, they said that we will give money. I got money from World Bank, I got money from Ford Foundation, I got money from all agencies, both bilateral, multilateral, Government of India, Government of Tamil Nadu, Planning Commission, and I used to get only pittance from UGC. Never I approached UGC for money. Only, SAP program I got money. When I applied for a SAP program, one expert indicated while making a presentation, what are all the projects I am operating in my department? He asked the question, Professor, you are operating this number of projects in your department, you have only 6% in your department, why you are asking more money? That is a question they posed. Then another expert asked, just now we listened to a presentation where 17 members are in the political science department in Kerala, particular university I am not mentioning, but they don't have a single project. Supposing if I give that, this SAP to that, particular department, it will be useful. If I give, it is one more addition. I said, we are living in a context where performance has to be appreciated, non-performance has to be punished. That is the context now. If you are not performing, you have to be punished.
If you are performing well, you have to be appreciated. So that is the current context. It's a market era. But you are saying that nobody is doing anything. If I give money, they will waste it. But if you give it to me, I will produce more results. So that was sanctioned to me, not to the department. Why I am saying, resource we need, but what for resource, that's a basic question. If you have a specific item, this is the thing I want, money will come. Money will come. So anyway, just think of our, education. So Nelson Mandela once told, if you want to, spoil a society, don't send the army. You need not send the army. If you change the educational system, if you spoil the educational system, then rest of the things, the education will do it. If you want to develop a society, then chisel your educational system. That will bring development to your society. So education is key for transformation, development. That is more important. But how development, how education has to be done? Basically on three ways. One is teaching, another one is research, the third one is outreach. Outreach in the sense, connect yourselves with the community. Connect yourselves with the needy. Okay. So, it need not necessarily be with the society. Broadly you can do it. So some of them, when I do research in the beginning about political parties, I did my PhD on the role of political parties. I actually submitted a thesis, I published the thesis. It created a ripple among the political parties. Then I did another research, legislative behavior and the role perception of the legislators. It created another problem for me because it is a survey research. In that research, what I found, our legislatures are not performing 7 to 72. But supposing if you study, you can find out many things about the legislative system. Why I am saying, basically a teacher has got three important characters. You should be a good teacher. If you are a good teacher, you should be a good researcher. If you are a good researcher, if you are a good teacher, you should be a good, extension expert. If you do it, all the three integrally, you are the most sought after person. When your principal yesterday contacted me, I was in Dindikal in training program, interacting with some of the, the research staff recruited by Indian Institute of Management, Ahmedabad, to conduct a study in Tamil Nadu, sponsored by the World Bank. I am acting as a consultant to them. Sometimes, our teachers used to wonder, by doing research, what I am going to get. Some of them believe I can get promotion. Isn't it? Beyond that, what? You can earn money. Many may not know. You get ideas from, IIM, all through. IIM Bangalore, IIM Arnavata, all the places, wherever IIM, you contact IIM teachers, they are doing consultancy to business firms. Huge money they are earning. So likewise, you contact, IIT teachers, consultancy, huge consultancy. It's not a small consultancy. You can ask me, sir, we are all social science. How can we do consultancy? I did consultancy. Even a policy note I have prepared for National Council for Applied Economic Research. They got 6 crore rupees from a foreign agency, conducted study. Report is ready. But in that report, they have not written policy note. Whatever study you conducted, for the, donor bilateral agencies, multilateral agencies like Ford Foundation, World Bank, or IMF, or, all those bodies,
ICSS or UGC never demand such a kind of thing. But those bodies, they will insist that from this research, how can I contact the government to change the policy or to bring a new policy? So policy advocacy is part of the funding. So the agency National Council for Applied Economic Research is a pioneering research institution in Delhi. They prepared a report, invested 6 crore rupees in the project, but they are not in a position to write a policy note. But somebody approached the Planning Commission at that point of time. They suggested, you give it to Professor Pandidurai, that fellow knows in Panchayat what would be done, because he has a ground reality, he has a grip over ground reality, he will be in a position to contact. I prepared only 10-page note. I will tell you how much they have given. 6 lakh rupees. I paid 1 lakh rupees to the university, 5 lakh to me. So you can earn money, nothing wrong in it. Right. The second one is, when I did project, some of them visited my department. What are all the facilities I have? 40 computers, 2 computer lab. Even computer department may not have such a kind of facilities. All 40 computers are internet connected. It is being provided by only the project, not UGC. Not UGC. Having seen all those things, Vice Chancellor added 20 lakh rupees from somewhere and created another facility. When I conducted a project for World Bank has given money to create a small auditorium like this. So these are all out of the money I got only from project. That is the most important thing. That is why I said, you should be resourceful. If you are a resourceful person, they will come to you. Most of the occasions, how money will come? The world is searching for individuals. The world is searching for organizations. Why World Bank is coming to IIM Ahmedabad to conduct a study in Tamil Nadu, that is about COVID. To what extent? Because now pandemic is moving towards endemic. You know what is pandemic? Then it is not over. It is not over. The pandemic is slowly moving towards endemic. If it is endemic, to manage endemic, you have to prepare the community. It is not preparing doctors. It is not preparing hospitals. It is preparing the community. How to cope up with the endemic situation. Whether the community has been prepared. Everybody knows that, with a heavy drive by the state government, the vaccine hesitancy. Are you aware? Vaccine hesitancy. But now, and laxity on the part of the people. You have a protocol, COVID protocol. Are you aware? Yes, we are aware. COVID protocol. How many of us are following COVID protocol? We are not following. But we are talking about the ordinary individuals, the society. But in India, following protocol is very difficult. Very difficult. But at the same time, it is necessary when the pandemic is moving towards endemic, unless you create a consciousness which is needed among the people to cope up, it is very difficult. The death rate will be maximum. So in order to create such a kind of consciousness among the people, World Bank wanted to conduct a study. A pilot has to be done. In which state pilot can be done? They have selected Tamil Nadu. Right. Why they have given it to IIM Ahmedabad? Because that professor has done extensive study on vaccine hesitancy. Within a year, he has produced very good papers, 2 papers. So, they have given money, huge money to IIM Ahmedabad.
But to conduct a study, you have to survey here in Tamil Nadu. So they approached me, I am helping him, right? So my question is, if we are in a position to demonstrate that there is a solid group of teachers who can deliver goods, attraction will come towards you. That is the most important thing. Don't think that you are in a rural college. Because most of the occasions, for about 50 years, we have been telling that laying road is rural development. Constructing community hall is a rural development. Creating a school is a rural development. Creating a public health system is a rural development. But Jawaharlal Nehru has given a very good definition for a development. One batch of IAS officials completing training came to meet Jawaharlal Nehru to seek his blessings. So he started interacting with IAS officials. Probationers, they are all, completing Lahore Sastri Academy training, and they have come to Delhi to meet the Prime Minister. So he asked, what do you mean by development? So one officer said, sir, providing infrastructural facilities development. Then another individual said, sir, economic growth is development. Another, educational development, educational health, if you develop, that is development, sir. Likewise, they have given number of definitions. So he was receiving and interacting, and finally one lady in the team asked Pandit, Panditji, you have been asking us, you are Pandit, so why don't you, give explanation to that concept? He was blinking for a minute, then he said, consciousness is development. Consciousness is development. What is consciousness? What is consciousness? That is the most important thing, because many of the occasions, it is linked with yoga. It is linked with yoga. It is not yoga. It is yoga in a different sense. A principal, when he is sitting in the chair, when doing his business, consciously he has to do it. Then only he can deliver his leadership role. If he is doing mechanically, you cannot see any improvement at all. So, development is the function of consciousness. If you have such a kind of consciousness, you will develop yourself. If your community has got such a kind of consciousness, community will be developed. Community will be developed. In Tamil Nadu, there is a community. I can mention, because nothing wrong in it, because it is an academic exercise, so I can mention. Nadar. Large number of studies have been conducted on that particular caste by foreigners. By foreigners. Why? Because when India got independence, what was the social status? What was the economic status? But now, what is the social status? What is the economic status of that community? How, without getting any assistance from the government, that community is able to develop to that level. Now, part of the economy of this state is with them. A few communities are having, but that community is playing a major part. How that community is able to develop? So study has been conducted. So it is because of the collective consciousness of particular community. India was liberated. India was liberated. How? A collective consciousness has been created by the freedom movement under the leadership of Mahatma Gandhi. So, consciousness is the function of development. So, it is not laying road. Now, rural development means, transforming values. Transforming values. A small example I will tell you. We have many new things taking place at a policy level, the government level. Sanitation.
What is sanitation? Be relaxed. நான் ஏதோ உங்களுக்கு வர்க் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. Because I am sharing my experience, that's all. What is sanitation? What do you understand about sanitation? யாராவது சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ எல்லாரும் சொல்றாங்க sanitation. Everybody speaks about sanitation, and Prime Minister is speaking about clean India. Mahatma Gandhi, when interacted with the press in 1920, the press, liberation is the only solution to India. Gandhi said, sanitation. It was a terrible shock for the journalist. என்னை எதிர்பார்த்த அந்த கேள்வியை கேட்டான், சுதந்திரம் என்பதுதான் இந்தியாவிற்கு முதல் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைச்சிட்டு. If anybody is not conversant with Tamil, யாராருக்குங்களா? Because இல்ல தமிழை பேசினா புரியும். Okay. So with that thinking, they asked, இவர் என்ன சொல்றாரு? Sanitation is more important. Right? Till date, what is being conceptualized as sanitation? Sanitation என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. Preventive measure. Preventive measure. Preventive measure. என்ன preventive measure? எதுக்கு டாய்லெட் கட்டிட்டு இருக்க? ஏன் அந்த ஸ்கீம் எதுல அட்டாச் பண்ணி வச்சிருக்க? ஸ்வச் பாரத். அதான் கிளீன் இந்தியா. ஸ்வச் பாரத். ஆமா. கிளீன் இந்தியா டாய்லெட் கட்டினா கிளீன் இந்தியா ஆயிடுமா? பாரதியினுடைய பாடல்ல சுத்த சாஸ்திரம் படிப்போம் அப்படிங்கிறார். Sanitation is a science. Sanitation is not mere constructing a toilet. But till date, we have not created such a kind of knowledge. அதனால டாய்லெட்டை கட்டி என்ன தெரியாது? How to use toilet தெரியுமா? சொல்லுங்க நீ. சரி, இந்தியா முழுக்க டாய்லெட் கட்டியாச்சு. அந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ண தண்ணி இருக்கா நம்மகிட்ட? இப்போ கூட ஒரு ஸ்கீம் இருக்கு, ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. 2024 எல்லா குடும்பங்களுக்கும் பைப்டு வாட்டர் கொடுக்குறாங்க. Clean water, protective drinking water should be given to all households through pipe. சரி, தண்ணி இருக்கு. இதை பத்தி யாருக்காவது யோசனை? சரி, தண்ணி இருக்கு, வேற இடத்துல இருக்கு. தண்ணிய பாதுகாத்தா are we doing it? இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we do not have a water literacy. வாட்டர் லிட்ரஸி கிடையாது. இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதுவும் கிடையாது. ஆனா வாட்டர்ல ஃபைட் இருக்கு. கர்நாடகாவும் கேரளாவும் அடிக்கும், கேரளாவும் தமிழ்நாடு அடிக்கும், தமிழ்நாடு கர்நாடகாவும் அடிச்சுக்கும், ஆந்திராவும் தமிழ்நாடு அடிச்சுக்கும். வாட்டர்ல ஃபைட் இருக்கு, வாட்டர்ல பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா வாட்டர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, வாட்டர் லிட்ரஸி கிடையாது, சிஸ்டம் கிடையாது. This is a reality. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, சானிடேஷன் சயின்ஸ் கிடையாது. We do not have a sanitation science, but we have a scheme. But you know, for IEC alone, mere awareness creation, several crores are being allotted. This is one. And apart from this, why I am making all those issues here, these are all development issues, very critical development issues which need research support. In Gandhigram we have a department called Sanitation and Water Supply. Do you hear such a kind of departments? Anyway, you look at the allocation of the government of India. They look for more number of research institutions to help government of India to have a clean India. இல்ல, இன்னை வரைக்கும் இந்தியாவில் ராக்கெட் விடுறதுக்கு இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஆனா சாக்கடைக்கு இன்ஸ்டிடியூட் கிடையாது. குப்பை இருக்குல்ல, இப்ப நான் வர when I traveled towards your college,
ஐ ஃபவுண்ட் இந்த முனிசிபாலிட்டியினுடைய வேஸ்ட் போட்டுறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருக்கு. ஹீப் ஆஃப் ஐ மீன் வேஸ்ட், மிக்ஸ்டு வேஸ்ட். இது வந்து இதே ஆகாது. அது என்ன பண்ணும்? இட் வில் ப்ரொடியூஸ் கொசு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கும். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்மளால நம்ம சயின்ஸால என்ன செய்ய முடியல, அதை மேனேஜ் பண்ண முடியல. யூ கோ டு ஜெர்மனி, யூ கோ டு சுவிட்சர்லாந்து, go to Sweden, go to Norway, go to Denmark. How they are able to manage waste? Is it because of the technology? It is because of technology, no doubt. Apart from, it is because of the behavioral and attitudinal change of the people. So they know how to segregate waste. They know what is waste. They know what is waste. The Vandana Sivan ஒரு அம்மா இருக்காங்க தெரியுமா? ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுவாங்க, நேச்சர் பத்தி பேசுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, what is waste? What is accumulated in a place because of the irresponsible behavior of the irresponsible individual. பொறுப்பற்ற மனிதர்களுடைய பொறுப்பற்ற செயல்களினால் வருவதுதான் குப்பை. அதுவே என்னவா மாறும்? It can be an asset. It can generate income. Germany generate பண்ணுது income. Your waste generates income in Germany. In Sweden it generates income. In Switzerland it generates income. In Norway it generates income. But whereas in India nothing. அங்கேயெல்லாம் குப்பை ரொம்ப குறைச்சு. இந்தியா எவ்வளவு குப்பையை குறைச்சிருக்கு தெரியுமா? குப்பைக்குள்ள வாழ் என்ன வில்லேஜ் அப்படின்னு கேட்டா அம்பேத்கர் சொன்னாரு, காந்தி அதை மறுக்கல. காந்தி ஏன் சானிடேஷன் வேணும்னு சொன்னார்னா, என்னுடைய மக்கள் எல்லாம் குப்பையில் வாழ்கிறார்கள். They live in filth. They live in waste. They do not know how to lead a decent, dignified human life. மானுட வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை. சரி, இது என்ன क्वेश्चन அப்படின்னா, we are in a higher learning institution இல்லையா? We are in a higher learning institutions and we are teaching them. சரி, இந்த டீச் பண்ணி 2 வருஷம் படிக்கிறான், 3 வருஷம் ஒரு பையன் படிக்கிறான்ல நம்மகிட்ட. இந்த பையன் 3 வருஷம் ஆனதுக்கு பிறகு, after completing 3 years of studies in a university, he is going to his village. Do you find any change in his attitude towards waste? Do you find any change in his behavior towards the resources? வீட்டில் ஏதாவது மாறுதா? இவன் படிக்கிறதுனால அங்கே ஏதாவது சேஞ்ச் இருக்குதா? நான் ஒரு அரவிந்த சொசைட்டி சொல்றேன்ல, அங்கே ஒரு ஸ்கூல்ல நான் பார்க்குறேன் அந்த சேஞ்சஸ். என்ன ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் தெரியுமா? அவங்களும் என்ன பண்றாங்கன்னா பப்ளிக் ஸ்கூலோட ஒர்க் பண்றாங்க. How they are in a position to bring such a kind of change? ஒரு 400 குழந்தைகள் வருது, பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை அங்கே வருது அவங்க சென்டருக்கு. அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சென்டர்னு வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வருது, வந்த உடனே இந்த கதவை திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், என்ன இருக்குன்னா செப்பல் கிடக்கு, ஆடழியா இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. 400 குழந்தை வருது, அப்படியே அடுக்குது. அது செருப்பு கொண்டு போய் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டு. இது எப்படி வருது? ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் வருது, ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வருது. அப்புறம் 400 குழந்தைக்கு சாயந்தரம் அந்த டியூஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. முடிக்க நிற்காது, எல்லாம் கியூல நிற்கும். I asked about COVID protocol. இப்போ அந்த குழந்தைய போய் பாருங்க, 5 அடி விட்டு நிற்கிது, தள்ளி தோட்டத்தில் மாஸ்க் மட்டும் நிற்கிது. அது சாப்பிட்றது அதை கேட்டது, சாப்பிட்டு தனித்தனியாக உட்காந்துருக்கு ஆர்டர். அது எப்படி அவங்களுக்கு வந்தது? அப்ப என்ன முக்கியம் அப்படின்னா, it makes impact. Our teaching creates impact in the attitude. அப்ப டீச்சிங்ல என்ன வரணும்? சென்ஸ்ல ஒன்று ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்,
skill change ஆகும், knowledge improve ஆகும். If our teaching is really, creating any impact, you could see in the students' attitude, behavior, skill, knowledge. இது வரும். அப்படி வரணும்னா என்ன வரணும்? Basically, அப்படின்னா your classroom activities, the learning atmosphere என்ன அப்படின்னா, when I was in Cologne University, first day, my dean asked me, Professor, you are coming from India. Indian teaching is basically, teaching centric, not learning centric. But in our country, it is learning centric. Classroom is teacher centric in India, but in Germany, it is learning centric. So, you change your behavior, change your attitude, so change your skill also. Because by chalk and talk, you can manage your class in India. But in Germany, unless you operate computer, it is very difficult. What I did, then there is another thing. In here, Indian system, we have a syllabus. We prepare syllabus. But there, you can prepare, but it will be cross-checked by the students. They will inform you, sir, these are all not relevant. These are all not relevant. Remove it. Then you add that aspect that we want to learn. இப்போ நம்ம பையன் என்ன பண்ணுவான், ஈஸியாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நினைப்பான். கற்றுக்கணும்னு இல்லை, ஈஸியாக இருந்தால் அவன் எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடலான்னு நினைப்பான். பட் அங்கே கற்றுக்கணும்னு நினைக்கிறான். இப்போ கற்றுக்கிறது எப்போ வரும்? It is only through a process of learning. இப்போ நம்ம செட்டிங் இருக்குல்ல, நம்ம செட்டிங் இப்போ உட்காந்துருக்கோம்ல, இது ஒரு இப்போ நம்ம கிளாஸ் ரூம் செட்டிங் மாதிரி தான் வச்சிருக்கோம். இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு ஆள் இல்லை, யூ ஆர் தி பர்சன் ஃபெசிலிட்டேட்டிங். அப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கொஸ்டின் கேட்க உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த ஹோல் ஆஃப் தி லேர்னிங் இது ப்ராசஸ் மேலே போகும். இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கோம். செய்தி நான் ஒரு மோனோலாக், நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதோ கேட்குது, புரிஞ்ச மாதிரி சில முடிஞ்ச உடனே ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு. தட் பிகம்ஸ் எ ரிச்சுவல் இல்லையா? இதான் நம்மகிட்ட இருக்கிறது. அப்ப பேசிக்கலி இது எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும், எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னா, if you have a best curriculum development is another difficult job to be done by academic institutions. இப்போ நம்ம கரிக்குலம் எப்படி டெவலப் பண்ணுவோம்? கரிக்குலம் டெவலப் பண்ணுறது, நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு வாத்தியார், நான் ஒரு வாத்தியார், நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கரிக்குலத்தை டெவலப் பண்ணிடுவோம், இவ்வளோதானே. பட் நான் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு கரிக்குலம் டெவலப் பண்ணுறது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு when I prepared the syllabus, I contacted ideas Sussex University. There is one professor, James Maynor. I contacted him. Then there is another professor in University of Hull, Bikku Parekh. He was Baroda University Vice Chancellor, former Vice Chancellor, and Lord in House of Lords. Then there is another university in Netherlands. There is another university in Denmark. They offered the same development administration course, and the scholars, those who were running that course, they have written a lot about development administration. Right? But after 10 years, I sent back the syllabus prepared 10 years back. Completely they revised. They asked me to introduce one course, development practice. You always teach, development administration, development studies, but now development practice becomes a new element. So, have included. Why I'm saying the syllabus preparation is more important. After preparing that syllabus, preparing the teacher is another important thing. If you will join together, prepare syllabus, fine. With what intention, with what understanding you have prepared the syllabus,
it should be known to the teacher who is going to the class to teach that subject. Otherwise, this is a ritual exercise. So the real exercise starts only by doing such a kind of exercise with experts, those who are on the field. That is more important. But நம்ம ஊர்ல அப்படிலாம் நடக்கிறது. இன்னொன்று, the best syllabus can be taught in the worst form. ரொம்ப அருமையான syllabus எல்லாம் இருக்கும். ஆனா அதை எப்படி செய்ய மாட்டோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கோர்ஸ்ல சொல்லிட்டு இருப்பான், this is a professional course, this is a non-professional course. What is the difference between a professional course and a non-professional course? என்ன நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது? Professional course. All courses are professional courses if they are done professionally. Why engineering graduates are not able to get employment opportunity? Is it because there is no employment opportunity in industry? No. They are crying. எனக்கு ஆள் கிடைக்கலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிக்கிறா, அவன் சொல்றான் they are not employable. அன்எம்ப்ளாய்டுங்கிறது வேற, அன்எம்ப்ளாயபிள்ங்கிறது வேற. இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற கிராஜுவேட்ஸ் அன்எம்ப்ளாயபிளா இருக்கிறான், அன்எம்ப்ளாய்டு கிடையாது. அன்எம்ப்ளாயபிள்னா லாய்க்கு இல்லை. காரணம் என்னன்னா பையன் மேல் தப்பு கிடையாது. You have a syllabus, you have a finely crafted syllabus, but even a profession is done in a non-professional way. நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன். எதுக்கு? as an எக்ஸ்பர்ட்டா ஒரு ப்ரமோஷனுக்கு டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்ல போறேன். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஒரு கம்பெனில வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கான். ஹெச்ஆர் அவனுக்கு ஆள் தேவை, அதுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பிஏ தான் படிச்சிருக்கான், அவன் இன்டர்வியூக்கு வரான். பிஏ படிச்ச பையன், சோஷியல் ஒர்க் பிஏ படிச்ச பையன் இன்டர்வியூக்கு வர்றான். அவன் கேட்கிறான், how much you expect அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து கேட்டானா எவ்வளவு கேட்பான் சம்பளம்? சும்மா சொல்லுங்க. 10,000. அவன் எவ்வளவு கேட்டான் தெரியுமா? 1.5 lakh கேட்டான். 1.5 lakh கேட்டான். அவன் சொன்னான், சப்போசிங் இஃப் ஐ ஆஃபர் 1 lakh அப்படின்னா நீ என்ன செய்வேன்னா, ஐ won't take it. காரணம் என்னன்னா, according to our classification, it is a non-professional course. But the way in which it is being done, it was done in a professional, highly professional way. So, அவனுக்கு market value அதிகம். அப்ப the labor marketல அவன் எப்படி போய் நிக்கிறான் அப்படின்னா, ஒரு தனித்துவம் மிக்கவனாக அங்கே நிக்கிறான். அப்ப the whole production of the student, that matters much. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, you are producing a product. Either it can go to the job market or go to political. I will tell you, there is another institute in Pune. Politicianக்கு ஆள் தயார் பண்றா தெரியுமா உங்களுக்கு? There is one institute which is seriously preparing individuals to assist MPs. MPs, MLAக்கு PA வர்க்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கோர்ஸுடைய ஃபீ எவ்வளவு தெரியுமா? per annum 5 lakh rupees. அதை படிச்சோன்னா நமக்கு வேலை கிடைக்கும். இதே நீங்க பார்த்துக்கணும். ஒரு எம்பி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவன் என்னென்னலாம் செய்யணும், அதுக்கு கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கான். எப்படி கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கான்? They conducted number of studies on legislative behavior. அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸை ரன் பண்ணி எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்து நிறைய எம்பிகிட்ட ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த பையனுக்கு. இப்போ அந்த பையன்லாம் என்ன பண்றான் தெரியுமா? அடுத்தது இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அவன்கிட்ட போயிருக்காங்க அங்கே இருந்து. இப்போ அவன் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க ஜாப் மார்க்கெட் எங்க போகுது, என்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. There is another question. How many of you are aware about the full implications of Unnat Bharat Abhiyan? தெரியுமா உங்களுக்கு? உன்னத் பாரத் அபியான் ஒரு ஸ்கீம் இருக்கு தெரியுமா? அது என்ன?
நீங்கள் பாருங்க, நானும் உங்க மாதிரி டீச்சர் தான். நீங்கள் அதனால வித்தவுட் ஹெசிடேஷன் வந்து நீங்கள் எது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சொல்லுங்க. அது என்ன உன்னத் பாரத் அபியான்? நிறைய ஸ்கீம் நமக்கு தெரியாது தெரியுமா, எல்லாம் ஹிந்தியில் இருக்கு. இப்போ நான் வந்து ஹிந்தி படிக்கல, எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நான் பார்லிமெண்ட் இருந்திருப்பேன், எம்பியாக இருந்திருப்பேன். இன்னைக்கு ஹிந்தி தெரியாததுனால அவன் வாத்தியாராக வந்திருக்கிறேன். ஆமாம், என்னை பீகாரில் வச்சுட்டு போய் ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு பீகாருக்கு அழைச்சிட்டு போனாங்க ஒரு என்ஜிஓ. அங்கே நான் பேசினேன். ஹிந்தி மட்டும் தெரிஞ்சிருந்தா டிரான்ஸ்லேஷன்லேயே இவ்வளோ மெசேஜ் போகுது, நீங்களே இந்த ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எவ்வளோ எமோஷனலாக போயிருக்கோம். நீங்கள் பேசுகிறத வாங்கி தான் அவன் சொல்கிறான், அதுலேயே இவ்வளோ எமோஷன் வருது. நீங்கள் நேராக சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ எமோஷன் கிடைக்கும். ஏன் சார் ஹிந்தி கற்றுக்கலன்னு கேட்டான். ஏன் தலைவிதி, நான் என்ன பண்ணுறது, 60 வாக்கில் பள்ளிக்கூடத்தில் 65-70 வாக்கில் பள்ளிக்கூடத்தில் இருந்தோம். அப்போ ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, படிக்கல. அவங்க வீட்டு பிள்ளைலாம் படிச்சுட்டு போயிட்டாங்க, அவன் டெல்லியில் உட்காந்துருக்கிறான். இதான் ரியாலிட்டி. அப்போ என்ன மிக முக்கியமானதுன்னா, நம்ம ஹிந்தியில் இருக்கிறதுனால கற்றுக்க மாட்டேங்கிறோம். ஜல்ஜீவன் மிஷன் ஒன்று வருது. பிகாஸ் ஐ எம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த கவர்மெண்ட், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எனக்கு அதெல்லாம் அத்துப்படியாது. இப்போ அந்த உன்னத் பாரத் அபியான் திட்டம்னு ஒன்று இருக்குல்ல. வாட் இஸ் உன்னத் பாரத் அபியான்? என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சர்க்குலர் யூஜிசில இருந்து வந்திருக்கும், வந்துச்சா? Adopting villages or rendering services to villages. Very good. அதாவது since independence till the announcement of this new scheme Unnat Bharat Abhiyan, there was no mandate for the teacher to do rural service. கிராமத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாய கடமை உங்களுக்கு விதிக்கப்படவில்லை. உங்களுக்கு என்ன கட்டாய கடமை விதிக்கப்பட்டது? என்ன கட்டாய கடமை விதிக்கப்பட்டது? என்ன? அவ்வளவுதானே. ஏன்னா அதுக்கு டைம் டேபிள் போட்டு மானிட்டர் பிரின்சிபல் உட்காந்துருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு, கிளாஸ் போறியா போகலன்னா அப்போ அது சரி. ரிசர்ச் பண்ணலன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எப்போ கேட்பாரு? ப்ரமோஷன் உங்களுக்கு வர்ற பொழுது 3 பேப்பர் போட்டுருக்கிறியா, ஏதாவது கெயின் பண்ணிருக்கிறியா, இதெல்லாம் அப்பதானே கேட்பாரு. ப்ரமோஷன் வேணும்ல தானே. அப்போ உங்களுக்கு ரிசர்ச்சும் மேண்டேட்டரி கிடையாது. ரிசர்ச் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட். நம்ம பண்ற ரிசர்ச் ஆகிறது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இஃப் யூ ஆஸ்க் a question what is research அப்படின்னா நம்ம பண்றது ரிசர்ச்சா அப்படிங்கிறது வரும். சரி, அப்ப இந்த உன்னத் பாரத் அபியான் என்ன சொல்லுதுன்னா, உன்னத் பாரத் அபியான் makes every teacher, every higher learning institution has to do a rural service. செய்யணும். உங்களுக்கே தெரியல இல்லையா? இது உங்க மேலேயும் தப்பு கிடையாது, சிஸ்டம்ஸ் மேல இருக்கிறது சொல்றேன். உங்களுக்கு அது தெரியாது. சரி, நான் வந்து when I was teacher in Gandhigram, I got 60 lakh rupees to construct a building for Rajiv Gandhi chair. யார்கிட்ட வாங்கினேன்? NSV சித்தன், வாசன் நாதன், சுதர்சன் நாச்சேப்பன், இது மாதிரி ஒரு 6 பேர் எம்பிஸ் பிடிச்சேன். எனக்கு ஒரு கட்டடம் வேணும். எதுக்கு அப்படின்னாங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் லீடர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்போ கட்டடத்துக்கு சொல்கிறாங்கல்ல, கட்டடத்துக்கு உடனே 6 பேர் 10 லட்சம் கொடுத்தாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு பில்டிங் ராஜீவ் காந்தி சேர்னு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ என்ன நடக்கும்னா, அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஏன்னா நான் ரிட்டையர் ஆன மறுநாள் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார் விசி. நான் இருந்த வரைக்கும் அதை கொடுக்க முடியாது, ஏன்னா ஐ ஒன்லி கன்ஸ்ட்ரக்டட். நான் போன அடுத்த நிமிஷமே ஒரு ஆர்டர் போட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் நடத்த கொடுத்தாச்சு. அதை கிளாஸாக டிவைட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 60 லட்சம் ரூபா எம்பி ஃபண்டில் ஒன்று. அடுத்தது இதெல்லாம் பாசிபிள். நீங்கள் வந்து when you do such a kind of service. இப்போ ஒரு முக்கியமான கிராம வேலை இருக்கு. எவ்ரி கிராம் பஞ்சாயத்து ஹேஸ் டு டெவலப் அ பிளான், வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான். உங்களுக்கு பக்கத்தில் என்ன வில்லேஜ் இருக்கு? ஏதோ ஒரு வில்லேஜ் சொல்லுங்களேன். அந்த வில்லேஜில் ஒரு பிளான் பண்ணணும்.
அவனால பண்ண முடியாது. Unless you help, unless the experts help the village development plan cannot be developed. So government is saying that you have a Unnat Bharat Abhiyan, you seek the help of the academics. அப்ப இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் என்ன பண்ணணும், டேட்டா கலெக்ட் அனலைஸ் பண்ணி இந்த ஊர்ல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவை, என்னென்னவெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கு, என்னவெல்லாம் அடிப்படை தேவை இங்க இந்த கிராமத்துக்கு தேவை அப்படிங்கறத அசஸ் பண்ணி ஒரு பிளான் ஒன்று பண்ணணும். இத 20 இயர்ஸ்க்கு முன்னாடி I did it in 5 districts, 73 gram panchayats who supported hunger project from Delhi. That's extended support. I got money varum, but I ventured into it. Till date I got a copy of that village plan. இப்போ ஒரு ஏஜென்சி மார்னிங் இவர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் இவர் படிச்சிருக்கிறார். என்கிட்ட வந்தோடனே எடுத்து காட்டுறாரு, சார் உங்க ஆர்டிகல் படித்தேன், அது நான் வந்து மில்லேனிய போஸ்ட்டுக்கு எழுதினேன். நான் ஐ ஹேவ் 2 types of approach. If I want to reach out the higher level people, I used to write it in English. If I want to reach out to the community, I write it in Tamil. தினமணிலே எழுதுவேன், தமிழ் ஹிந்துலே எழுதுவேன், மேகசின்ஸ்லே எழுதுவேன், டெல்லி நியூஸ் பேப்பர்ல எழுதுவேன். டெல்லி நியூஸ் பேப்பர்ல ஏன் எழுதுறேன்னா, இஃப் இட் இஸ் பெர்டினன்ட் டு பஞ்சாயத்து ராஜ்னா அன்னைக்கு காலையில கட் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டருக்கு பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரிக்கு கொண்டு வச்சு. பிரிக்ஸ் சமிட்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் எத்தனை ப்ரொஃபசர்ஸ் பிரிக்ஸ் சமிட் கூப்பிட்டாங்க. I was invited for a BRICS summit because rural development minister, I don't have any personal contact with him. He recommended my name because some secretary recommended my name. He is a professor working on Panchayat Raj continuously for 3 decades. He can be invited for BRICS summit. I went. It is because of the 30 years work. 30 years work. It is not one day work. It is not a one day work. I never advocate our academics to seek help from ICSSR, UGC. They give only pittance always. But substantial money is being given by World Bank, UNDP, UNICEF. All bilateral, multilateral agencies are having enough money. That is one. The second one is you go to any department, government department, central government department. They have priority area. These are all the areas: Panchayat Raj, economics, finance ministry, cultural ministry. In all ministries, you have a priority area. If you are in a position to, seek to be available, that is not an issue. Then there are now, I'm telling you that I am associating myself with Sri Aurobindo Society. Normally, if you ask anyone why you are going to Sri Aurobindo Ashram, Aurobindo Ashram is created not for worshipping Aurobindo. No. Aurobindo Ashram has been created to transform individual to transform society. It is a training institute. That is why Mahatma Gandhi created ashram. Mahatma Gandhi created ashram to prepare individual to liberate the country. தியாகசீலர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் ஆசிரமம். சாமி கும்பிடுறதுக்கோ பஜனை பாடுறதுக்கு அவர் பண்ணல, மறந்து விடக்கூடாது. நமக்கு பெர்செப்ஷன் கிடையாது. அப்ப நம்ம ஆசிரமம் நினைச்சா என்ன பண்றோம்னா, இங்க போய் சாமி கும்பிடலாம் இல்லையா, அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப அரவிந்த ஆசிரமம் எதுக்காக இருக்கு அப்படின்னா, to transform the society. How to transform the society? By changing the consciousness of the community. அப்ப இந்த சிந்தனை போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் சமூகத்தை மாற்றும். அப்ப அந்த மாற்றத்தை, அந்த சிந்தனை போக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்தினுடைய சிந்தனை போக்கில் மாற்றம் கொண்டு வரக்கூடிய சக்தி பெற்ற மனிதனுடைய சிந்தனை போக்கை மாற்றினால் பண்ண முடியும். இப்ப பாரதி இறந்து போன அன்னைக்கு 20 பேர் தான் போனோம். பாரதி இன்னைக்கு எல்லாரும் பாரதி பாரதி பாரதிங்கிறான். அவன் இருந்தொழுது அவன் சோத்து கடிச்சுக்கிட்டு இருக்கான், பாவம் பரதாம்.
ஆனா அவனுடைய கான்சியஸ்னஸ் லெவல் இருக்கு பாருங்க. 29 வயதுல கனகலிங்கத்துக்கு பூணூல் போடுறாங்க. கனகலிங்கத்துக்கு பூணூல் போடுறாங்க. நீனும் உயர்ந்தவனாக இருக்கலாம். கனகலிங்கம் மேம்பட்ட மனிதன், மறந்துவிடக்கூடாது. அவன் தலித்து தான், படித்த மனிதன், உயர்ந்த சிந்தனை பெற்ற மனிதன் கனகலிங்கம் has written. என்ன என் குருநாதர் பாரதியார் அப்படின்னு ஒரு எழுதியிருக்க ஒரு சின்ன புத்தகம், அதை படிச்சு பாருங்க. How he was very high in his thought process. கனகலிங்கத்துக்கு தான் பாரதியார் பூணூல் போடுறார். ஆமா, எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் லெவல். விவேகானந்தர் எடுத்துங்க. விவேகானந்தர் என்ன பண்ணாரு? For that matter you take தேவர். அவர் என்ன பண்ணாரு? ஒரு கான்சியஸ்னஸ் ரைஸ் பண்ண முடியுமா இந்த கம்யூனிட்டி கிட்ட? இதை மாற்ற முடியுமா? இந்த கம்யூனிட்டி சிந்தனை போக்கை மாற்ற முடியுமா? அதுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா changes will be automatic at every level. அப்ப எல்லா மாற்றங்களும் உலகத்தில், whatever transformation we found in the whole world, that started only in the consciousness level. பிரெஞ்சு புரட்சின்னு சொல்றோம். பிரெஞ்சு புரட்சி எப்படி வந்தது? வால்டர், ரூசோ, மாண்டெஸ்கியூ, they wrote, they passed away. Subsequently 100 encyclopedists wrote, then revolution took place. அப்ப மூணு வந்தது. என்ன வந்தது? லிபர்ட்டி, இன்னைக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு. லிபர்ட்டி ஸ்ட்ரகிள், ஃப்ரெட்டர்னிட்டி ஸ்ட்ரகிள், ஈக்குவாலிட்டி ஸ்ட்ரகிள், இல்லையா? பட் எவ்வளவு ஒருத்தர் சிந்திச்சிருக்கான். அப்ப மிக முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம as teacher, do we have the wherewithals, equipment, skill, capacity, perception, understanding, consciousness needed to a resourceful teacher? We are teachers, but resourceful teacher இருக்கிறோமா? நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வில்லேஜ்ல தான் ஸ்டடி பண்ணாரு. யாரு? எம்.என். சீனிவாஸ். ஒரே ஒரு வில்லேஜ்ல the world renowned sociologist ஆனார் எம்.என். சீனிவாஸ், இல்லையா? ஒரே ஒரு வில்லேஜ்ல. அந்த ஊர் பேரை மாத்தி தான் கொடுத்தாரு அவர். அதுக்கு பிறகு அவர் எழுதுற கண்ட குப்பையெல்லாம் பெருசாச்சு. ஒன்னு எழுத ஆரம்பிச்சாரு, அது it became a theory and it became a substantial contribution. அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டு எழுதிப்பாங்க ஒரு ஆள். அவ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதாவது அந்த இண்டிவிஜுவலா நம்ம மாறுறோமா, இனோவேட்டிவ் இண்டிவிஜுவலா மாறுறோமா? இப்போ சில பேர் பார்த்துருப்போம், நாம ஆரம்பிக்கிறது முடிக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல நடந்துடும். ஐ ஸ்டார்டட் இன் அண்ணாமலை. மெனி மே நாட் நோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? இங்கே இது ஏன்டா நம்மகிட்ட இருக்கிற வாத்தியாட்ட ஜெயிலுக்கு போகிறது கேட்குறேன். யாராவது போயிருக்கீங்களா? நீங்க யாராவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கு இல்லை? எனக்கு இருக்கு. நான் ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தேன், கேப்பருக்கு வரையில். எப்போ? டீச்சராக இருக்கிறது இல்லை, ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறது. எதுக்காக? டீச்சர்ஸ் போராடிட்டு இருந்தாங்க, நான் போய் ஜிந்தாபாத்னு போட்டேன். போலீஸ் என்னைக்கு உள்ளார போட்டான். இவன் நேற்றுக்கு ஜிந்தாபாத் போட்டுக்கிட்டு இருந்தாண்டா, இந்த ஆளை தூக்கு, தான் நல்லா பேசுகிறான் அப்படின்னு. அப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் அவன் டீச்சர் இல்லை சார், இஸ் ரிசர்ச் ஸ்காலர். ஸோ வாட்? நேற்றுக்கு உங்களுக்கு ஜிந்தாபாத் போட்டுக்கிட்டு இருந்தாண்டு அவன் எப்படி விட முடியும்? ஐ வெண்டே. ஆனால் எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்னா, ஜெயில் அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம், எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆமாம், போய் உள்ளர பார்த்தேன். வெளியில் இருக்க வேண்டியவெல்லாம் உள்ள இருக்கிறான், உள்ள இருக்க வேண்டிய வெளியில் இருக்கிறான். அவனை போய் இன்டர்வியூ பண்ணி அங்கே, அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டான். இவன் எல்லாரும் அந்த பொண்ணோட சுற்றி நிற்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை செக்ரிகேட் பண்ணான். அது எனக்காக செக்ரிகேட் பண்ண. நான் காலையில் எழுபதுலேருந்து ஒருத்தராக பிடிப்பேன். நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த, நீ என்ன, உன் ஃபேமிலி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உன் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பண்ணேன். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, teacher is a creative individual. The teacher is a creative individual. Always. எனக்கு fortunately I got a guide, PhD guide, and he was from America. He did his MA in America. He did his PhD in America. He did his postdoctoral program in McGill University, Canada. I also visited McGill University on a different fellowship for doing research on ethnicity. So he brought me
in the research mill. எனக்கு அது ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, எனக்கு PhD கைட் பண்ணுறப்போ வந்து there is a program called coursework PhD and we are as a ritual. Anything else? Why coursework has been introduced? அமெரிக்காவில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண coursework. He did PhD in America. So he said, I will give a coursework, you have to do it. சரி, கோர்ஸ்ஒர்க் எத்தனை 4 வருஷம் நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி என்னை தயார் பண்ணேன். அதுதான் இன்னை வரைக்கும் ரிசர்ச்சரை வச்சிருக்கு. நீங்கள் தூங்கினாலும் நான் ரிசர்ச்சராக இருப்பேன், ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ரிசர்ச்சராக உட்காந்துருப்பேன். ஒரு நாள் நான் கல்யாணத்தில் இதுக்கு டைனிங் ஹாலுக்கு போனோம். டைனிங் ஹாலில் உள்ளே போயிட்டேன், நான் போகவே இல்லை. நான் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் கெஸ்ட் வந்து கூட, சார் ஒருத்தர் கூப்பிட்றா சார் உங்களை சாப்பிட்றது. இல்லை கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு பெரும் கூட்டம் 2000 பேர் கூப்பிட்டுருக்குறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. ஆனால் அந்த தாலி கட்டி முடிச்ச உடனே ஒரு ஹெவி ரஷ். எங்க இது எனக்கு பெரிய கியூரியாசிட்டி. எதுக்கு இவ்வளவு பேர் முன்றா? அவன் கூட்டமே சாப்பாடு வச்சிருப்பான், அவ்வளவு பேரும் ஒரே முதல் வந்து முட்டுறான். இப்போ என்ன ஏதோ சம்திங் இருக்கு. நான் யோசிச்சு வச்சு பார்க்குறேன். இதை பக்கத்தில் இருக்கணும்னு கேட்க முடியாது. அப்போ நான் நின்று இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, போன ஆள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எப்படி சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், இதை நான் அங்கே எனக்கு கியூரியஸாக இதை ஒன்றா கொடுக்குது, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் கூப்பிட்றாரு, சார் சார் நீங்கள் போங்க சார், உங்களுக்கு இடம் போட்டு சார். இல்லைங்க நான் போகிறேன், அடுத்த பற்றி கூட போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு சைக்காலஜி தியரி தெரிஞ்சது. என்ன சைக்காலஜினா, சின்ன குழந்தையிலேருந்து நமக்கு என்ன பழக்கப்படுத்தியிருக்கோம்னா, எதுவும் அன்சர்டைன், நமக்கு கிடைக்குங்கிற உத்தரவாதம் நமக்கு இல்லை. முதல்ல போய் பிடிச்சிரு எதுவாக இருந்தாலும். இந்த சைக்காலஜியில் வளர்ந்து 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 என்ன ஆகி போச்சுன்னா, ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் அடிச்சதுக்கு பிறகு முட்டா வந்து, ஏன்னா போர்டிங் பாஸ் அடிச்சு வச்சிருக்க உன்னை விட்டுட்டு எப்படி போவான்? ஏன்னா அவனுக்கு அது இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவனுக்கு சொல்லுது, விட்டுட்டு போனான் விட்டுட்டு போனான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏசி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறவன் 4 பேர் தான் ஏற போறோம் சின்னாலப்பட்டி பிரிவில். அந்த 4 பேர்ல வந்து முட்டுறான் அவசரமா. உன்னை ஏத்தாம எப்படி போவோம்? அங்கேதான் ஒரு அட்டெண்டன்ட் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அவன் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு தான் அவன் சிக்னல் கொடுக்க போறான். அப்ப சென்ஸ் என்னன்னா, ஒரு ரிசர்ச்சரா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாட்டிட்டது யாருன்னா, தட் இஸ் மை கைட். ரிசர்ச் இஸ் a way of life that you should not forget. நீங்க பணம்லாம் ஒண்ணுல கொட்டும். நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த ஐஏஎம்ல இருக்கவர் வந்து கோடியில் போய் 6 கோடி ரூபா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு வேர்ல்டு பேங்க்ல. ஒரு அந்த ரிசர்ச் ஸ்காலருக்குலாம் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னா 35,000 ரூபா கொடுத்துருக்காரு. 35,000 rupees. எனுமரேட்டருக்கு 15,000 ரூபா கொடுத்துருக்காரு. கோஆர்டினேட் பண்றவருக்கு 40 இது கொடுக்குறாரு. இப்போ எனக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு நான் ட்ரைனிங் கிளாஸுக்கு போறேன்ல, பர் அவர் எவ்வளவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம அகாடமிக் எல்லாம் ரொம்ப மோசம், பிச்சைக்காரமாக நினைப்பாங்க. நான் மதுரை யூனிவர்சிட்டிக்கு சார் சொல்லக்கூடாது, நான் ஒரே ஒரு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டிராவலுக்கு வாங்க சொல்லி உங்கள் இதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, கிளார்க் டேபிள் கூப்பிட்டு இருந்தாங்க. அதோடு நான் அதை முடிச்சிட்டேன். இரும்ப போகக்கூடாது, யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த வேலைக்கே போகக்கூடாது, பேப்பர் திருத்தது போக மாட்டேன், கொஸ்டின் பேப்பர் செட்டிங் நான் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஆமாம், அவன் உட்காந்துருக்க ஆள் என்ன நினைப்பான்னா, ஏதோ உங்களுக்கு அவன் மானியம் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். தட் இஸ் தி மென்டாலிட்டி. சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்கள் இஃப் யூ டேக் அ கிளாஸ் ஃபார் பஞ்சாயத்து லீடர்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு ரேட் இருக்கு. பர் ஹவர் 7,500 rupees. 2 கிளாஸ் எடுத்தேன். எவ்வளவு ஒரு நாளைக்கு பார்த்துங்க. அப்புறம் என்னுடைய டிராவல், நான் ஒரு இனோவா கார் எடுத்துட்டு போவேன், அந்த டாக்ஸி பில் அவனுக்கு கொடுத்துருவாங்க. நல்ல சம்சஸாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். யூ ஹேவ் நம்பர் ஆஃப் வேஸ். சரி, சப்போசிங் இஃப் ஐ கோ ஃபார் வேர்ல்டு பேங்க் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா 1 hourக்கு 10,000 rupees. Per hour 10,000 rupees. Supposing you are delivering 2 lectures, 20,000 rupees. உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ், 5-star ஹோட்டலில் தங்கிக்கலாம், அவனே புக் பண்ணிடுவான், எல்லா அரேஞ்ச்மெண்ட் அவன் கொடுத்துருவான். இந்த வேர்ல்டு பேங்க் போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, யூ கேன் கெட் சப்ஸ்டான்ஷியல் லிட்ரேச்சர் ஆன் டெவலப்மெண்ட். உலகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு அவன் லிட்ரேச்சர் வச்சுருப்பான், ஃப்ரீயாக கொண்டு வந்துடலாம். இல்லாட்டி அதை அவங்களால வாங்க முடியாது. Why I am making this statement? நீங்க பணங்கிறது எப்போ வரும்னா, நீங்க இக்யூப் பண்ணிட்டு நீங்க போடுறது அது வரும். இதுல எல்லா இடத்துலையும் என்ன ஒண்ணுன்னா, நம்ம யூஜிசியும் ICSSR, ICHR இவன் தான் வந்து சப்ஸ்டான்ஷியல் படி கொடுக்க மாட்டான்.
அவனும் கூட இப்போ கிளாஸிஃபை பண்ணிட்டான் நல்லா. இப்போ நம்ம ஊர் ரிசர்ச்சுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி ஆயோக்லேருந்து கொடுத்துட்டான். இந்த ஃபண்டிங் ஏஜென்சி, பெரிய ஃபண்டிங் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் முழுக்க. இந்த யூஜிசி கொஞ்சம் ஏதோ கொடுப்பாங்க, 4 லட்சம் 3 லட்சம் இவ்வளோ தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தரது. அந்த ஃபண்டிங் ஏஜென்சிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் நிதி ஆயோக்னா, ஒன்லி ஆன் 3 இஷ்யூஸ்க்கு நீ பணம் கொடு, எவ்வளவு வேணாலும் கொடு, எவ்வளவு வேணாலும் கொடு. தட் இஸ் ஆல்சோ குட். என்ன, if a research is being done on a product preparation, you give. If a research is meant for application, give. If a research is meant for tackling a social crisis, give. இந்த 3 கிரைட்டீரியாவை கொடுத்துட்டாங்க. அப்போ யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஒரு இனோவேட்டிவ், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் சானிடேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒன்று கண்டுபிடிக்கணும், கிளாஸிஃபை பண்ண வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் சால்வேஷன் குயிக்காக சால்வ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு நான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னால், யூ கேன் கெட் எனி அமௌண்ட் ஆஃப் மணி. இன்னைக்கு அதுதான் கிரைசிஸ். இந்த அன்கிளாசிஃபைடு வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியாமல் கவர்மெண்ட் எல்லாம் தடுமாறுது. சரி, இன்னொன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? There is a business involved in waste. என்ன business அப்படின்னா, 1 கிலோ கிளாசிஃபைடு வேஸ்ட் இத்தனை ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு நீங்கள் நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. முனிசிபாலிட்டியில் ஆளே தேவையில்லை, நம்ம ஆள் எல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காசு கிடைக்குது இல்லை. இதைத்தான் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் செய்யலாம். இந்த கிளாசிஃபை பண்ணி அவன் வாங்கிட்டு போயிடுறான். எல்லாம் அவனுக்கு கிளாசிஃபைடு வேஸ்ட் பிகம். சரி, இப்போ மிக முக்கியமானது நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன? வாட் இஸ் எ ரெக்குவயர்மெண்ட்? இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, டிபார்ட்மெண்ட்டை எக்யூப் பண்ணணும்னா, நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா, ரிசர்ச் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நியூ கோர்ஸ் எடுக்கிறது, இப்போ நான் இதை சொன்னேன், விஐடி பிராண்டிங் சொன்னேன், யாரோ சொன்னாங்க. இப்போ சொல்கிறேன், பிராண்டிங் பண்ணுறோமா, நம்ம சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சார் நல்ல கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் சார், பையன் நல்ல பையன் வர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டிக்கு மாறினாங்க. ஜிஎஸ்டிக்கு மாறினாங்கல்ல, ஜிஎஸ்டிக்கு மாறினோடனே எந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையாவது டாக்ஸேஷனில் அதை சேர்த்தாங்களா? டாக்ஸேஷன் டீச் பண்ணுறாங்கல்ல? பண்ணலை. ஏன்னா என்ன சொல்லுவீங்க? சார் யூனிவர்சிட்டி செய்ய வேண்டியதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? யூனிவர்சிட்டி செய்யணும், அவன் தானே செய்யணும், அதை மாற்றி கொடுக்கணும். அவன் மாற்றத்துக்கு எடுத்து நாள் ஆகும்னு தெரியாது. அவர் கிளார்க் போடணும், 3 வருஷம் இப்போதான் சார் ரிவைஸ் பண்ணியிருக்கு, இந்த 3 வருஷம் ஆகணும்னு சொல்லுவார். விஐடியில் ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி, உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு வந்ததுக்கு பிறகு ஆல் வெரி பிக் கம்பெனிஸ் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் தே நீட் இண்டிவிஜுவல் டு ஒர்க் இன் தேர் டாக்ஸ் செக்ஷன். அது முழுக்க யார் தெரியுமா கொடுத்தது? எந்த ஜெனரல் யூனிவர்சிட்டி கொடுக்கல, கொடுத்தது யாரு? விஐடி கொடுத்தது, எஸ்ஆர்எம் கொடுத்தது. இந்த மாதிரி வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது எப்படி அவங்களால கொடுக்க முடியுது? இப்போ தே ஆர் அலைவ் கரண்ட்லி. இன்னைக்கு என்ன கவர்மெண்ட்ல வச்சிருக்கிறா, அவனுக்கு என்ன தேவை, அதை போய் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதில் நம்ம ஒர்க் பண்ண போனோம் அப்படின்னா, ஒன்று, how many of us are searching continuously on the lead websites of institutions, financial institutions? எத்தனை பேர் பண்றோமா? இல்லை. நான் அந்த காலத்தில் யூஜிசி வெப்சைட்டை பார்க்க மாட்டேன், ஃபோர்டு வெப்சைட்டை பார்ப்பேன், யூனிபி வெப்சைட்டை பார்ப்பேன், யூனிசெஃப் வெப்சைட்டை பார்ப்பேன். அதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு கான்செப்ட் நோட்டை எடுத்து அவன் தள்ளி விட்டுருவேன். அந்த கான்செப்ட் நோட் போட்டோம்னா அங்கே ஒரு செக்ஷன் இருக்கு, ஐடியா செக்ஷன். அங்கே கொண்டு போய் கேட்போம் அந்த கான்செப்ட். எஸ்ன்னு சொன்னோடனே தே வில் கம். உங்கள்கிட்ட கேட்போம், ப்ரொபோசல் இருக்கா உங்கள்கிட்ட, நீ கான்செப்ட் கொடுத்துருக்க, ப்ரொபோசல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன மிக முக்கியம்னு சொன்னா, நீங்க பணம் அப்படின்னு சொன்னா அதுவா வராது. பட் யூ ஹேவ் டு சீக். உங்களுக்கு நீங்க யூஜிசியும் மறந்துருங்க. நான் யூஜிசியை சொல்லவே கிடையாது. யூஜிசி கொடுப்பான், ஒரு பிட்டன்ஸ் கொடுப்பான். அப்பார்ட் ஃப்ரம் யூஜிசி யூ ஹேவ் நம்பர் ஆஃப் ஏஜென்சிஸ். இப்போ CSR is coming up in a very big way. L&T was looking for institutions
which can conduct e-training to self-help group. அவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அவன் வந்து அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் லேடிஸ் எல்லா டிரான்சாக்ஷன்லையும் ட்ரெயின் ஆகிருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஏடிஎம்க்கு போகிறதோ இல்லை அவங்க சிஸ்டத்துக்குள்ள ஆப்ரேட் பண்ணுறதோ அந்த கார்டு அந்த அம்மாவுக்கு இருக்கும். இண்டிபெண்ட்டாக அது டிசைட் பண்ணும். அது வேணுங்கிற பொழுது பணம் எடுக்கும், வேணுங்கிற பொருளை வாங்கும். இதை ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு ஏஜென்சி யாரு? தி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சர்வம் யூனிட் இருக்குது, ரூரல் டெவலப்மெண்ட் யூனிட். அதில் யார் இருக்காரு? 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பை சாய்ஸ் குழந்தை இல்லை, அவங்க சர்வ் பண்ணணுன்ட்டு எடுத்து ட்ரெயின் பண்ணாங்க. அது எவ்வளோ கொடுத்தாங்க? 1 crore. 1 crore. இப்போ நீ ஏன் அதை எடுத்து செய்யக்கூடாது? அந்த மாதிரி வந்து அதை யோசிக்கணும். இப்போ என்ன ஆப்ஷன் வருது, என்ன கொடுக்குறான், அதை நீங்கள் போய் அவனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டாட்டா கொடுக்காத சேரிட்டியா, டாட்டா கொடுக்காத சேரிட்டியா. தென் ஐ வில் டெல் யூ, there is this Bajaj group. அது புனேயில் இருக்கு. அந்த Rahul Bajaj came to Pondicherry through a special flight. I made a presentation about Sri Aurobindo Society work. Single night 10 crore release பண்ணாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால் 10 crore ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, இல்லை வச்சுங்க, நீங்கள் முடியலைன்னா திருப்பி கொடுங்க, 10 crore வச்சுங்கன்னு போனாங்க. அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, போய் பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல் 5 star மாதிரி கட்டியிருக்காங்க. எதில்? எர்த்தில். அண்ட் தே காட் UN award. இப்போ அது எதுக்கு பயன்பட்டு இருக்கு அப்படின்னா, தி மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் ஆஃப் பஜாஜ் கம்பெனி, மிடில் லெவல் மேனேஜர்ஸ் ஆஃப் டாடா கம்பெனி, மிடில் லெவல் மேனேஜர்ஸ் பிர்லா கம்பெனி, தே ஆர் கம்மிங் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதை கொடுக்குறாங்க, அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த தங்குறதுக்கு சார்ஜ் எல்லாம் 5 star ஸ்டேட்டஸ் சார்ஜ். அது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு, இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனேன், இதை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு NGO. தட் வாஸ் ஆக்சுவலி டன் பை a student of mine. And she worked with me for a PhD program, and she is holding local democracy, research and action for local democracy. That's an institute, and she collected money from different agencies and invested in that panchayat and developed a plan. That வந்து செய்ய முடியுது. When an individual, she is not an academic institution, when she is able to do it, when you can. அப்ப என்ன தேவைன்னா, நமக்கு ஒரு டிரைவ் இன்ஜின் உள்ள இருக்கிற செந்தில்குமார் இன்னைக்கு கூப்பிட்டாரு. இப்போ 1 o'clock நான் முடிச்சுட்டு எங்கே போகிறேன்னு சொன்னால், நேராக வீட்டுக்கு போவேன், லஞ்ச் சாப்பிடுவேன், முடிச்சோன்னா அடுத்ததுக்கு ஒரு வில்லேஜுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்னா, ஒரு கிட்டத்தட்ட 250 kilometers ட்ராவல் பண்ணி போகிறேன். ஆமாம், நான் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். வெட்டியான்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வெட்டியான் மயங்கத்தில் இதை மாற்ற முடியாதான்னு ஒரு கேள்வி. ஒருத்தர் சொன்னார், அது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் சார். இப்போ அதுவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. என்னென்னா, அதை க்ளோஸ் பண்ணுறது. அதை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? வெட்டியாங்கிறது இல்லாமல் ஆக்கணும். சார், யார் சார் பணம் புதப்பா, யார் சார் பணம் எரிப்பா? இது ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்கள். இதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறேன், சரி சார் அதை கொடுங்க சாருங்கிறாரு. எப்படி செய்யுது? ஏதாவது ஐடியா இருக்கான்னு போட்டேன். எல்லாருமே வெட்டியா இருக்காங்க, பணம் புதைக்கிறது இருக்கிறது. சரி, இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன். இந்த கோவிட் சமயத்தில் கிராமங்களில் சத்தமே போடாமல் அனௌன்ஸ் இருக்க சொன்னாங்க. கோவிட் எஃபெக்டட். அந்த ப்ரோட்டோகால்ல இங்கே கொடுக்கக்கூடாது. இவன் கோவிட்னே சொல்லலையே. இவன் கோவிட்னு சொன்னா தானே, அங்கே போனா தானே, போகவே இல்லை. இவன் கொண்டு போய் எரிக்க சொல்றான். அவன் எரிச்சிருக்கான், அவனும் செத்து போயிருக்கான், அவனும் செத்து போயிருக்கான். அவன் என்ன, அவனுடைய பிளைட் என்னன்னு யாராவது ஸ்டடி பண்ணியிருக்காங்களா? Have you come across any study about வெட்டியான்? யாராவது சொல்லுங்க. வெட்டியானை பத்தி யாராவது ஸ்டடி கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, எவனும் ஸ்டடி பண்ணல. ஒரே ஒரு பொண்ணு வந்து GRAல பண்ணிச்சு. அந்த பொண்ணு வந்து கேரளா, அண்டர் மை சூப்பர்விஷன். அது இப்போ UNDP இருக்கு. MA படிக்கிற பொழுது டெசிடேஷன் பண்ண பொண்ணு 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்துல UNDP இருக்கு. ஒரே ஒரு டெசிடேஷன் MA. அது கேரளா பொண்ணு. ஏன் கேரளா வந்து பொண்ணு பண்ணிச்சுன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டு பையனை படிக்க சொன்னேன். அவன் போய் இதுல நெட்ல பார்த்தான், ஏதாவது வருதான்னு.
நெட்டில் ஒன்றையும் காணும். இவன் போட்டு பார்த்தா வரல. சார் அதில் பண்ண முடியாட்டான். அந்த பொண்ணு எஸ்ன்னு சொன்னான். ஆனால் போய் பார்த்துட்டு வந்து, சார் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா தான் சார் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். அவன் ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்க சார் அவங்க. அதில் 2 பேர் ஜென்ஸும் குடிப்பான், 2 பேரும் குடிக்கலன்னா எப்போனா இருக்க முடியாது. அது அவங்களுடைய கண்டிஷன். சரி, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அவனுக்கா தெரியுமா? சரி, அவனுக்கு ஏதாவது ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கா? ஒரு கால் நீங்கள் வந்து 25,000 ரூபாய் பணம் அடிக்கிறவனுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க நாளைக்கு. எல்லாம் ஊரே வந்துருப்பா. அப்புறம் மினிஸ்டர் போய் பார்ப்பான், அந்த போஸ்ட் எனக்கு போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு மினிஸ்டர் போய் பார்ப்பான். இதை ஏன் யோசிக்கல? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 3 பஞ்சாயத்து சேருங்க. அப்புறம் இந்த மயானத்துல பெரிய ஃபைட்டே நடந்துகிட்டு இருக்கு. 3 பஞ்சாயத்து 4 பஞ்சாயத்து சேருங்க, ஒரு மின் மயானம் உருவாக்கிருங்க. அப்ப மின் மயானத்துல வந்து நீங்க யாரை போடுவீங்க? ட்ரெயின் பண்ண ஆளை தானே போடுவீங்க. இவனையா போய் சொல்லுவீங்க, அதுக்கு ட்ரெயின் பண்ணிடுவீங்க. அப்ப ட்ரெயின் பண்ணா அவனுக்கு சேலரி ஃபிக்ஸ்ட் ஆயிரும். அப்ப யார் வருவா? எவனோ வந்துட்டு போட்டோம். ஆனா இந்த வெட்டியான்கிறது போயிடும்ல, அது முடிஞ்சு போச்சு இல்ல, அதோட ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது இல்லை. ஏன் அவனை நீங்க கீப் அப் பண்ணுறீங்க? அப்போ ஒருத்தர் ஒரு பாலிட்டிஷியன் சொன்னாரு, சார் சப்ஸ்டான்ஷியல் மெட்டீரியல் எனக்கு கொடுங்க, இதை நான் சிஎம்கிட்ட கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஐ எம் அட்டெண்டிங். நான் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு ரிப்போர்ட்டையும் வச்சு. பட் ஐ எம் கண்டினியூஸ்லி டூயிங் தட் எக்ஸசைஸ் டு இம்ப்ரெஸ் அப்பான் தி சிஎம் டு க்ளோஸ் இட். ஒன்று இன்னொரு யோசிச்சு பாருங்க, நாவிதர் ஒரு காலத்தில் இருந்தாங்க இல்லையா? இப்ப நாவிதர் இருக்காங்களா? இருக்கிறாங்க கிராமங்கள்ல. மற்ற இடத்துல யார் இருக்கா? நேச்சுரல் கிரீன் ட்ரெண்ட்ஸ் வந்துச்சு, அதில் உட்காந்துருக்கிறது யாரா? நாவிதர் வீட்டு பையன் உட்காந்துருக்கானா? நாவிதர் வீட்டு பொண்ணு உட்காந்துருக்கா? இல்லை. யார் உட்காந்துருக்கா? நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தவன் பல கம்யூனிட்டிலேருந்து வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் இட் ஜெனரேட்ஸ் இன்கம் இல்லையா? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, மெய்ட் சர்வெண்ட் இருக்காங்கல்ல, மெய்ட் சர்வெண்ட். ஐ கண்டக்டட் a study. What are the plights of the maid servant அப்படின்னு. என்னுடைய மிஸ்ஸஸ் எனக்கு ஒரு பெரிய டீச்சர். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, என் மிஸ்ஸஸ் ஒரு மெய்ட் சர்வெண்ட் ஒரு 6 மாதம் வைப்பாங்க. அதுக்குள்ள என்ன பில்டப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க எப்படி நீட்டா இருக்குன்னு கற்றுக் கொடுப்பாங்க. நீ எப்படி வீட்டுக்கு வர்றோட நீட்டா வரணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருவாங்க. அடுத்தது என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, கேட்ஜெட் எல்லாம் எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து நிறைய நம்ம டாய்லெட்டரிஸ் இதெல்லாம் வந்து விதவிதமா வந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன அவங்ககிட்ட பண்ணிடுவாங்க. அப்போ அது 1 வருஷத்துல அதுக்கு ஸ்கில் பிக்கப் ஆயிடும். இப்போ நான் என் மிஸ்ஸஸ் 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாப்புல. என் மிஸ்ஸஸ் கிட்டே வந்து சொல்லுவாப்புல, அக்கா நான் அந்த வீட்டில் கூப்பிட்றாங்க, எனக்கு 5000 ரூபாய்க்கு சம்பளம் தர்றாங்க. இதுதான் கற்றுக் கொடுத்துருக்கு. நீ சொல்லுவாப்புல, அங்கே போயிருக்கோம், முதல்ல அங்கே தள்ளி விட்டுரும், இன்னொரு ஆளை எடுத்துரும், அடுத்த ஆளுக்கு ட்ரைனிங் வளர்த்தோம். இப்போ என்ன மிக முக்கியம்னா, இஃப் யூ ஆர் இன் அ பொசிஷன், ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, ஹியூஜ் படி வச்சுட்டு உட்காந்துருக்கான், அவன் தலையடிச்சுட்டு உட்காந்துருக்கான், அவ்வளோ பணம் வச்சிருக்கான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில என்ஜிஓஸ் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அதை கொண்டாந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நடக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான், டைரக்டர் போஸ்ட்டுக்கு 30,000 rupees வந்து கன்சாலிடேட்டட் பேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ மினிஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ ப்ரோக்ராமுக்கும் ஐஏசிக்கு மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாலே யூ கேன் ஜெனரேட் வந்து இன்கம். ஒன்று. ரெண்டாவது, ஹேவ் யூ எவர் அப்ரோச் எம்பிஸ்? எம்பிசி எம்எல்ஏ எல்லாம் நம்ம கேட்டுட்டோமா? சரி, இதை விடுங்க. இப்போ இது வந்து ஒரு முனிசிபல் ஏரியாக்குள்ள இருக்கா இல்லை வந்து பஞ்சாயத்து ஏரியாக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸிங் பஞ்சாயத்து ஏரியாக்குள்ள இருக்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹஸ் காட் அ ஸ்பெசிபிக் ரேங்க். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அதுலேயும் பணம் வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னா, நரேகா வர்ற பொழுது, நரேகா தெரியுமா? நரேகா தெரியுமா? மன்ரேகா தெரியுமா? என்ன 100 நாள் வேலை திட்டம்னு சொல்றோம்ல, இந்த 100 நாள் வேலை திட்டம், அது when it was introduced, whole lot of questions. Then there was a collector called Murugaiya, இதுல திண்டுக்கல்ல. So he called me, Professor, இந்த இது வந்திருக்கு, ஸ்கீம் வந்திருக்கு, இது வந்து பெரிய ஹெட்டேக் எனக்கு, that is to be implemented, பஞ்சாயத்து ராஜ் has to be implemented,
இது நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னாங்க. Then we convened a meeting in Gandhigram. So the Vice Chancellor convened a meeting, all staff members were there, we had a chat. Then collected, finally told the Vice Chancellor, Sir, Professor Panidhara is helping me a lot on Panchayat Raj front. And this, I need some assistance from this university. VC has given yes. அவர் போயிட்டார், கலெக்டர் போயிட்டார், விசி பிடிச்சிட்டாங்களா, நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் எவன் செய்கிறது அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி இயர் அவர் இன்ஸ்டியூட் ஏர்ன்டு 10 lakh rupees அவுட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். 10 லட்சம் ரூபா வருஷம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அதை செஞ்சுக்கிட்டு. அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்கள் போய் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேளுங்க எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. தெர் வாஸ் அ கலெக்டர் இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், மத்வானா. When he was doing innovative schemes, he invited me. So why don't you visit some of the villages, what I have done specifically for this institute in a very innovative way. Now we போய் பார்த்துட்டு சொன்னேன், sir, it is to be documented. Can you do it? Yes. Then I sent a proposal. Immediately he cleared. நான் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்தேன். அந்த பையன் போய் டேட்டா கலெக்ட் பண்ணா. I submitted a report. It became a book, New Public Management. That's the title of the book. ஆமாம். அப்போ இந்த பணம் இன்ஸ்டியூட்டுக்கும் கிடைச்சிது, எனக்கும் கிடைச்சிது, பையனுக்கு வேலை கொடுத்தேன், ஒரு புக் ஆச்சு, ஆர்டிக்கிள் ஆச்சு. இப்போ மணி கம்ஸ் டு அவர் இன்ஸ்டியூட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கலெக்டராக இருந்தாலும் பல வேலைகள் செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தடுமாறிட்டு இருப்பார். அதனால அவங்க திரும்ப யார்கிட்ட கொடுப்பாங்க, அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க. ஆஃபீஸருக்கு எஸ் சொல்ல தெரியக்கூடிய கிரியேட்டிவாக திங்க் பண்ண தெரியாது. It is only the academics who can do creative thinking, creative activities. By demonstrating creative activities, you can generate huge income. Income is, in my opinion, it is not, a very big issue. What is the connection between M.S. Swaminathan Foundation and me? Now, political science, our total agriculture scientist. When he was heading the agriculture commission, farmers commission, I was part of it, teamwork, research teamwork. There was one person by name, Hindu Sainath. Now he is separate. If anybody wants to understand what is rural transformation at a present context, visit his website. For a long, he has written a number of articles. In Hindu. Now he is not part of Hindu. He has created a separate institution, and he was also part of M.S. Swaminathan team. When I associated myself with the Swaminathan work, the Farmers Commission, my role is to look at to what extent Panchayat can be linked into the agriculture activities as agriculture found in 11th schedule of the 73rd Amendment. So I associated myself, and we have done a number of things. And for every activity we got money. ஒன்றும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த ரிசர்ச்சுக்கும் பணம் இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸிங் ஒரு ப்ரொபோசல் இருமாவிலேருந்து போகுது. இருமானா தெரியுமா? அது இன்டெகிரல் இல்லை. ஆமாம், இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட், குட், இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், there are agencies. You can create, you can include it in your website. உங்கள் காலேஜுக்கு வெப்சைட் இருந்தால் அதில் போடலாம். ரிசர்ச் ஹெல்ப் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஜென்சி கேட்டிங்கன்னா அவங்க ஒருத்தவங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த மாதிரி 700 கொஸ்டினர் இருக்குது, நீ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி தருவியா, ஒரு கொஸ்டினருக்கு இவ்வளோ பணம் தர்றேன்ப்பா, பண்ணி கொடுங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டை வச்சு. யூ கெட் மணி, நத்திங் ராங் இன் இட். அண்ட் மெனி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டூயிங் ஸோ. நாங்களும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். Then now there are many universities. How Brown University, he is a development economist. He started corresponding with me because he quoted number of my papers in his article in his book. So one day I got a mail from him saying that I am going to do experimental research. Economics la yaravadhu irukkinga? Right. Experimental research.
நீங்கள் இந்த ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் போய் அதை ஆண்ட்ரோஃபாஸ்டர் போட்டு பாருங்க. அவன் நிறைய இந்தியாவை பற்றி படிக்கிட்டு இருக்கான். He said, I'm interested in doing experimental research in India, rural setting. Why don't you help? I said, yes. அவன் கண்டினியூஸாக அனுப்பிச்சிட்டு இருந்தான். நாங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுக்கு we helped him. அது எவ்வளவு மணி வந்துச்சு தெரியுமா? இன்ஸ்டியூட் போகிறோம், பூரா இன்ஸ்டியூட் போகிறோம். நம்ம செய்ய வேண்டிய அது மட்டும் கிடையாது, அது நம்ம பையன்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் என்ன பண்ணுறான், இது என்ன ஏது, நம்ம ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களோட லேர்ன் பண்ணுறது ஒன்று. தென் தி பிரின்சிபல் லக்கிலி இஸ் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ். I consider mathematics is a basic subject. To teach physics, you need mathematics. To teach chemistry, you need both physics and mathematics. To teach any subject, mathematics is imperative. நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் கிராம் சபா இருக்குல்ல, கிராம் சபா, இது ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கான் வேர்ல்டு பேங்க்ல, விஜயேந்தர் ராவ் அப்படின்னு. 4 பக்கம் தான், அதாவது டிஸ்கிரிப்டிவ். 6 பக்கம் பின்னாடி எது மேத்தமெட்டிக்கல் மாடல் ஓடுது. Unless you understand mathematics, you can't do substantial professional research for policy advocacy. Recent our book, Rural Development and Empowerment. Rural Development and Empowerment. Decentralization as an instrument. One book on the Cambridge University. There was a review. It was done by a team of scholars in National Council for Applied Economic Research. அந்த புக்கு கேம்பிரிட்ஜ் பப்ளிஷ் பண்ணோம். அது ரிவ்யூ வந்தது. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவுன்னா 5 crore rupees. ஒரு கனடியன் ஏஜென்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை எடுத்து பார்த்தா ரூரல் டெவலப்மெண்ட் புக்கில் இவ்வளோ மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸா போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் பணம் தருவோம். அப்போ என்ன மிக முக்கியமானதுன்னா, நம்ம ரிசர்ச்சில் எப்போ இப்போ ஒரு ப்ரொபோசல் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் உள்ளே இருந்ததுன்னா அவனை அட்ராக்ட். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் பேசிக். நான் 10th படிக்கிற பொழுது அப்போல்லாம் எலக்டிவ்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. 10th எலக்டிவ்ஸ் எடுக்கணும். நான் மேத்தமெட்டிக்ஸில் போய் உட்காந்துருந்தேன். நாகராஜன் ஒரு வாத்தியார், அவர் பேர் இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கெல்லாம் வராதுரா மேத்தமெட்டிக்ஸ்னாரு. உனக்கெல்லாம் வராதுரா மேத்தமெட்டிக்ஸ்னாரு. என்னால் புரிஞ்சுக்க முடியல. எப்படி அவர் சொன்னார், என்ன சார் செய்யணும், நீ போய் ஹிஸ்ட்ரிக்கு போடா. நான் ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டேன். When I joined in research, PhD, that gentleman coming from America told me that if you are not thorough on statistics or mathematics, I won't allow you to do PhD. Chandrasekhar in statistics department promised me within 6 months I will teach you what is statistics, what is mathematics. I took a course, certificate course வாங்கிட்டு நான் அதுக்கு PhD கண்டினியூ பண்ணேன். என்னால் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வரக்கூடிய எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய லேட்டஸ்ட் ரைட்டிங்ஸ் நல்லா படித்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இஸ் an art. It can be done. If it is to be done, you have to increase your capacity. Doesn't mean that you have to speak fluent English. இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா புரோக்கன் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த டொமைன்லாம் பெரிய. அதனால இந்த இங்கிலீஷுங்கிறதுக்கு பாருங்க, அது ஒரு ஃபோபியா, அது ஒரு நம்மளை ஏமாத்துற வித்தை. அதனால அது வேண்டியில்லை. Do you have a grip over your subject? இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், நான் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வர்றேன், நான் இந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னோன்னா அவன்கிட்ட சொல்கிறேன், கன்சோசியேஷனல் டெமோக்ரஸி வாட் இஸ் இட் அப்படின்னு நான் கேட்பேன் அவன்கிட்ட. டெமோக்ரஸின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கன்சோசியேஷனல் டெமோக்ரஸி அவன் பிளிக் பண்ணான்னா அவனுக்கு அவன் அப்டேட்டாக இல்லை, ஏதோ படிச்சிருக்கான் டெமோக்ரஸி பற்றி சொல்லுவான். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, சப்ஜெக்ட் க்ரோ ஆகுது. என்ன வேகத்தில்? ஆமாம், ஜாமெட்ரிக் ப்ரொபோர்ஷனில் போயிட்டு இருக்குது, எங்கேயோ போகுது. ஆனால் நம்ம அதுக்கு க்ரோ ஆகிறோம் அந்த சப்ஜெக்டில். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொன்று, சப்ஜெக்ட் 2 விதத்தில் க்ரோ ஆகுது. ஹரிசாண்டலாகவும் க்ரோ ஆகுது, வெர்டிகலாகவும் க்ரோ ஆகுது.
அப்போ நம்ம அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோமோ நம்மளுடைய grip-ஐ. அதுக்கு என்ன வேணும்னா ப்ரைட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு கார்பெண்டர் இருக்கான், ஒரு கார்பெண்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல் கார்பெண்டர். எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு வுட்டை எடுத்து பார்த்தோன்னா அவனுக்கு தெரியும் இதனுடைய நேச்சர் என்னன்னு அவனுக்கு தெரிய முடியுதுன்னா அவன் ப்ரொஃபஷனல். ஒரு டேபிள் செய்ய அப்படின்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அது செய்யறவன் கார்பெண்டர் கிடையாது. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அதில் என்ன இருக்கணும்? எஸ்தட்டிக்ஸ் இருக்கணும், அதில் ஒரு இமேஜினேஷன் இருக்கணும், அதில் ஒரு யூட்டிலிட்டி இருக்கணும். நான் உட்காந்துக்கிறதுக்கு எனக்கு சூட்டபிளா, எனக்கு ஒரு சேர் கிடைச்சது அப்படின்னா காட்ரேஜில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கான் தெரியுமா? சேரில் உட்காந்துருக்க சேரில் அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கான். ஆமாம், முதுவலி வராமல் இருக்கிறதுக்கு, கழுத்துவலி வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சேரில் உட்காந்து வந்தீங்கன்னா எல்லா வலியும் வந்து தொலைஞ்சிடும். நம்ம வாத்தியார் நின்றுக்கிட்டே இருக்கணும், மணிக்கணக்காக நின்றுக்கிட்டு இருக்கணும், நமக்கு கால் வலியும் வந்துடும். அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கலாம். அப்போ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? ஸோ equip yourself. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு சொல்லிக் கொடுத்தது, மேய போகிற மாடு கும்பலை பிள்ளை கட்டிட்டு போகிறதில்ல. பணம் வேணும்னு உங்களுக்கு அரிச்சு மட்டும் வந்துருச்சுன்னா, நான் காலைல வந்தேன்னா சாயந்தரம் மூட்டை கட்டு போனா அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி அன் இன்னோவேட்டபிள் பர்சன். இவன் தவிர்க்க இயலாதவன் என்று என்னை நினைக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் நினைப்பேன். அப்போ அந்த காரணத்தினால இன்னை வரைக்கும் நான் அந்த ரேஸில் ஓடிக்கிட்டே இருப்பேன். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு, பார்ட்டிசிபேஷனில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்னா சொல்ல முடியும். நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, வித் கியூரியாசிட்டி, அதில் ஒரு பேஷன், அதில் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரின்சிபல் சொல்லிகிட்டே இருந்தார், சார் நம்ம வாழ்கிற காலம் ஒரு வித்தியாசமாக இருக்குது சார் அப்படின்னாரு. எஸ், when I was a student, எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் என்ன சொல்லிக் கொடுத்தாரு? எஜுகேஷன் இஸ் அ பப்ளிக் குட். ஏன்னா ஃப்ரீயாக தானே சொல்லிக் கொடுத்தேன். எஜுகேஷன் இஸ் அ பப்ளிக் குட், நாட் அ பிரைவேட் குட். இட் இஸ் மென்ட் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சர்வ் அண்ட் சாக்ரிஃபைஸ். மகாத்மா காந்தி சாக்ரிஃபைஸ்ட், காமராஜர் சாக்ரிஃபைஸ்ட், வி காட் இண்டிபெண்டன்ஸ். குட். அப்போ எனக்கு அது உள்ளர வாங்கினேன். இப்போ போய் நான் ஒரு பையன்கிட்ட இது சர்வ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னா நான் கேட்பேனா? அப்போ நான் மாத்துறேன். எப்படி சொல்றேன்? சர்வன்ட் ப்ராஸ்பர், சர்வன்ட் ப்ராஸ்பர். நீ சர்வ் பண்ணு, சம்பாரி, நல்ல வாழ்க்கையை வச்சுக்க. ஆனால் எப்படி சர்வ் பண்ணணும்? பி எ ப்ரொஃபஷனல், யூ கேன் ஏர்ன் மோர், என்ஜாய் யுவர் லைஃப். அது கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இப்போ என்ன முக்கியம்னா, நமக்கு ஒரு இன்சென்டிவ் வேணும்ல. Incentivization is more important. Promotion என்னங்க? Promotion is an incentive. Promotion is an incentive. DA is not an incentive. Promotion is incentive. நீ வந்து enrich பண்ற, 5 வருஷம் நீ அக்குமுலேட் ஆகுது உனக்கு நாலேஜ் டொமைன்ல நீ மேல போறேங்கிறது வேற கதை இல்லையா? அவன் அதுக்காக கொடுக்குறது. அப்ப அந்த ப்ரைடு, அந்த இன்சென்டிவ் வந்து எல்லா சமயத்திலையும் மானிட்டரியா இருக்காது. எல்லா சமயத்திலையும் மானிட்டரியா இருக்காது. இந்த பிகினிங்ல நான் வந்து செஞ்ச வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டரியெல்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது மானிட்டரியா மாறுது. அப்ப இன்னை வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் கிவ்ஸ் மணி. இப்போ நான் இதுக்கு ஐஏஎம் அகமதாபாத்துக்கு போறேன்னா என் டயத்துக்கு அவன் கன்சல்டன்சி ஃபீ கொடுத்துட்டு இருக்கான், நான் போறேன். அப்ப அது ரிவார்டிங்கா இருக்கு. ஸோ பர்சனலி இட் இஸ் ரிவார்டிங் அண்ட் இட் கிவ்ஸ் ப்ரைட். You have a sense of satisfaction, and apart from this, we are serving the institute. அப்போ அந்த சென்ஸில் நம்ம டீச்சிங்க நம்மளுடைய பார்வையை சேஞ்ச் பண்ணோம்னா, மணி இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெயின்ட். பிகாஸ் நல்ல ஞாபகம் வச்சுங்க, அதாவது 7% growth வந்ததுக்கு பிறகு மணி கிடைக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, somewhere something is wrong. 7% வந்துட்டுலங்க growth, 8% தொட்டுச்சு இல்லைங்க. Money just like water flows. இப்போ கரப்ஷன்ல அதான் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் சொல்றாங்க, எல்லாம் குரோன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கரப்ஷன் குரோட்ல இருக்கிறது நல்ல வேலைக்கு பணம் கிடைக்கலன்னா சம்திங் ராங் இன் அஸ், நம்மகிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அதனால ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் செட் ரைட் அவர் ஹவுஸ். We be an inevitable teacher. Inevitable teacher. Transform ourselves first, equip ourselves first, then you can seek.
அந்த லெவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்ப்பீங்க. இவன் என்னுடைய ப்ரையாரிட்டி ஏரியா என்ன, அவன் எதில் கொடுக்குறான், அது எதுக்கு கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்போ தான் அது சர்ச் பண்ணிங்க. இன்னை வரைக்கும் நான் வந்து உட்காந்து என்னுடைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய வெப்சைட்டை சர்ச் பண்ணிட்டு இருப்பேன், ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அவங்களாம் எப்படி வாங்குறான், எப்படி பண்ணிகிட்டு இருக்கான், சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ இது இன்ஃபர்மேஷன் வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு வந்து கொட்டுது. இப்போ இவர் சொன்னார், நான் காலையில் இது பண்ணுறதுக்கு நான் படித்தேன் சார் அப்படிங்கிறார். குத்துனா வருது, என் பேரை போட்டிங்கன்னா வருது. என் பேரை போட்டிங்கன்னா பழனிதுரைன்னு அடித்து போடுங்க, ஜி பழனிதுரை பஞ்சாயத்து ராஜ் போடுங்க, அது பாட்டுக்கும் ஒரு 172 பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கும். ஆமாம், அதனால் we are living in an age of transformation and quick transformation, and we are living in an age of market. இல்லை மிக முக்கியமான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. எது செயல்பட்டு பார்க்கணும், அதுதான் ஓடும். இப்போ நீங்கள் கோர்ஸ் ஆரம்பித்தாலும் எந்த கோர்ஸ் ஆரம்பித்தா மார்க்கெட் இருக்குது அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் ஓடும். கன்வென்ஷனல் சென்ஸில் வச்சுக்கூடாது. மேத்தமெட்டிக்ஸில் கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொண்டு வர்றாங்க. அப்புறம் பிகாம் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று சேர்க்குறான், ஒரு ஸ்கில்லை சேர்க்குறான். இது முதல்ல எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினலி சயின்ஸில் தான் வந்தது. இது டெர்மட்டாலஜிஸ்ட் படித்த டாக்டருக்கு ஒருத்தன் போக மாட்டேன்ட்டான். இது பல் டாக்டருக்கு ஒன்றும் போகலை. அவன் காஸ்மெட்டாலஜியில் கொண்டாந்து சேர்த்தான். டெர்மட்டாலஜி ப்ளஸ் காஸ்மெட்டாலஜி, அழகு சாதனத்துக்கு வந்துட்டான். அப்போ அது டென்டிஸ்ட்ரி காஸ்மெட்டாலஜி ரெண்டையும் சேர்த்தான். பல்ல எடுத்து அழகுபடுத்திக்கணும், மூஞ்சி அழகுபடுத்திக்கணும், அதெல்லாம் வந்துட்டான். அப்போ இந்த ஃபியூஷன் நடக்கிற பொழுது நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்ற ஒரு ஸ்கில் எடுத்து எல்லா கோர்ஸ்லையும் ஏதாவது சேரபிள் ஸ்கில் எடுத்து ஒன்று போட்டு பாருங்கள், பையன் வருவான். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் மார்க்கெட்டிங் கொஞ்சம் பண்ணணும். எப்படி மார்க்கெட்டிங்னா, எல்லா ப்ரைவேட் காலேஜ்லேயும் மார்க்கெட்டிங் வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு அந்த ப்ரொவிஷன் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே மார்க்கெட் பண்ணுறதுக்கு பண்ணணும். நல்ல பையன்களாக பிடிச்சி ஒரு 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 செட்டை வெளியில் தள்ளி அவனை நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா, நான் அப்படி தான் பண்ணேன். எம்ஏ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கேரளாவிலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கிடைச்சிது. அந்த பசங்க போய் சொன்னாங்க, நிறையா வந்தான். நார்த் ஈஸ்ட்லேருந்து பையன் வந்தான், அவன் போய் நிறையா வேலை கிடைச்சிது, அவன் போய் சொன்னா வந்தான். இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. இஃப் யூ டூ இட், I mean, resource mobilization is not a difficult job because economy grows, I mean, unexpectedly, even during the pandemic period. So money is not a constraint, mind is our constraint. Open your mind, I mean, enrich yourself. With this, I profusely thank everyone and Principal, Satish and all other faculty members. Thank you so much. Gratitude when memory is stored in the heart and not in the mind, says Leon Hampton. Every celebration is an experience. The external fades away and the internal lingers and echoes in the most depth of our hearts. We are reminded that events like these are milestone on the journey of life and reminders of God's fidelity all through. As we come to the close of this wonderful occasion, I would like to invite Mr. R. Davamani, Associate Professor and Head of the Department of RDS, to propose the word of thanks. பர்சனாலிட்டிஸை நீங்கள் நம்ம முன்னாடி வச்சிட்ருக்கோம். ரெண்டு பேருமே என்னை பொறுத்த மட்டும் ஈக்குவல் சேலஞ்சிங் ஃபேக்டர்ஸு. அப்படி ஒரு பர்சனாலிட்டிஸ் ரெண்டு பேருமே. அவர் இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர் டாக்டர் பழனித்துறை. எனக்கு என்னை பொறுத்த பர்சனெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரிடமே நான் பயின்று இருக்கிறேன். ப்ரொஃபஸர் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால் அவர் ஒரு 25-30 ஆண்டுகளாக தெரியும். தெரியாத சில விஷயங்களை பற்றி அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ராஜீவ்காந்தி சேரன் சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை சவுத் இந்தியாவில் நிறுவிய ஃபவுண்டர் டாக்டர் பழனித்துறை அவர்கள். அது அடுத்தபடியாக ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அம்மா இந்திரா காந்தி அம்மாவிற்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டர். மத்திய திட்டக்குழுன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பிளானிங் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்மட்ட குழுக்கள் எல்லாம் தொடர்ந்து உறுப்பினராக இருந்து கொண்டு பல்வேறு
கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இந்த புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது இவர் ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் தி ஆக்ட். அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் இவருடைய ஐடியாஸ் எல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு சட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பர்சனாலிட்டிஸை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்து இங்கே நான் முன்னாடி நிப்பாட்டியதே பெரிய நமக்கு பெருமை என்று கருதுகின்றேன். காரணம் அவரை பிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை ராஜீவ் காந்தியே அவரை கூப்பிட்டு அவர் போக முடியல. அப்படிப்பட்ட கிரேட் பர்சனாலிட்டி அவர். ராஜீவ் காந்தி அந்த பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக அவர் பிஎம் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டதுக்கு ப்ரொஃபஸர் இல்லை இங்கே எங்கேயோ அப்போ வெளியில் போயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் கேட்டதாக நான் எனக்கு தெரியும். பெரிய கிரேட் பர்சனாலிட்டி. அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ப்ரொஃபஸர்கிட்ட நான் எங்கள் பர்சனாலிட்டியை பற்றி சொல்லிக்கிறது என்னன்னா, ப்ரொஃபஸர் கேட்டீங்கன்னா கூப்பிட்டேன் அவ்வளோதான், ஆனால் அவர் திருப்பி வந்தார். அதைத்தான் சொல்ல வந்தேன். அதை சொல்லி முடிச்சுக்கலாம். அப்போ சொன்னது அந்த இதில் அவருடைய இதில் ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணேன். ஆமாம், எனக்கு வந்து ஒரு மெட்ராஸ் ஐஐடியில் போய் நான் டாக் கொடுக்குறது பார்த்தா இங்கே வந்து கொடுக்குறது தான் எனக்கு சரி. அவருக்கும் உசிலம்பட்டிக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அது ஒன்று சொல்லணும்னா, அவருடைய ஜூனியர் உலகநாதன் இங்கே நம்ம கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. இன்னொரு கிரேட் பர்சனாலிட்டி அவர் டாக்டர் பொன்முடி இருக்கார் இல்லையா, மினிஸ்டர். அவர் இவருக்கு சீனியரு சாருக்கு. அதான் பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸோடு இருந்தவர். அதை போல் நம்ம முதல்வர் சொன்னது மாதிரி ஒரு ஐஐடியில் போய் பேசுகிறதோ இல்லை அகாடமிக்கை பற்றி செய்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு உசிலம்பட்டி கல்லூரியில் வந்து வேலை பார்க்க உங்களை பாராட்டி பேசியிருக்காரு தான் முதல்வர் அதை சுட்டி காட்டுறாரு. உசிலம்பட்டி கல்லூரியில் வேலை பார்க்குற நம்மளை பேராசிரியர்கள் தான் பெரிய விஷயம்ன்றதை அவர் சொல்லியிருக்காருங்கிறத அது நமக்கு கிடைச்ச பெரிய கிரெடிட்னு எடுத்துக்கிடுவோம். நான் ப்ரொஃபஸர் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். எங்கள் முதல்வர் இன்னும் ஒரு குறுகிய நாட்களில் 360 நாள் முதல்வராக பணியாற்றிய அந்த காலம் முடிவரை இருக்குது. அந்த 360 நாளில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 300 செமினார் கான்ஃபரன்ஸ் நடத்தி முடிச்சிருக்காரு. அதனால் நாங்கள் ப்ரிப்பேரிங் அவர் பிரின்சிபல் டு பிகம் வைஸ் சான்சலர் ஆஃப் ஏ யூனிவர்சிட்டி. We are preparing the PMT college, Thevar college professor should become a vice chancellor of this university. This will be done. கட்டாயம் நடக்கும். அது அன்றைக்கு வந்து ப்ரொஃபஸர் போன்ற ஆட்கள்லாம் நம்மளை இன்னும் பாராட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது கல்லூரி நிர்வாக குழு தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இவ்வளவு பெரிய இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது முதல்வர் உட்பட இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் மெம்பர்ஸுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவு பெரிய பிஸி ஷெடியூல். இப்போ காலையில் பேசும்போது தான் ப்ரொஃபஸர் சொன்னார், ஐஏஎம்ல ஒரு டேட்டா கலெக்ஷனில் இருக்கேன் இப்போ அப்படின்னு சொன்னார். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்லாம் அவர் அட்வைசராகவும் ஒரு கவுன்சிலராகவும் இருந்துகிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய ஷெட்யூலில் நமக்கு டைம் கொடுத்து உசிலம்பட்டிக்கு வந்து எங்களை சிறப்பித்ததற்காக மீண்டும் பேராசிரியர் டாக்டர் பழனித்துறை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கல்லூரி நிர்வாக குழு மற்றும் முதல்வர் பேராசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கும் மேலாக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த அறிவு சார்ந்த கூட்டம் இங்கே உட்கார்ந்து இந்த அவருடைய உரையை கேட்டு நீங்கள் எடுத்து சென்றதற்காக இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. This memorable day and enlightening us with this enthusiastic remarks. I shower my heartfelt gratitude to the professor and everyone of the PMTCN family for their wholehearted support rendered in the success of this program. Thank you all very much.